Hello students, welcome to our YouTube channel. Time under and pipeline system topic இந்த வீடியோல ஒன் ஷாட்ல கவர் பண்ணலாம் RRB NTPC எக்ஸாம்க்காக. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் டாபிக், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் டாபிக்லாம் டீச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டைம் அண்டர் அண்ட் பைப்லைன் சிஸ்டம் டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இன்னைக்கு மார்ச் வந்து 1. RRB NTPC எக்ஸாம் மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போல இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 15 டேஸ் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. அதனால டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே ரீசனிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மேக்ஸ் அண்ட் ஜிஏ நினைச்சு தான் ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. மேக்ஸோட அந்த ஒரியை விட்டுருங்க. மேக்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட தந்துருங்க. நாம தரக்கூடிய இந்த ஒன் ஷாட் வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு அது ரிகார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுவே உங்க எக்ஸாமுக்கு போதுமானதா இருக்கும். நிச்சயம் உங்க எக்ஸாம்ஸ்ல நீங்க இந்த கிளாஸஸோட பெனிஃபிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஜிஏக்கு தனி கவனம் செலுத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அது சப்ஜெக்ட், அது நீங்க உங்களை கிளியர் பண்ண வைக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதனால அதுக்கு தனி கவனம் செலுத்துங்க. இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல நான் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றத ஒரு மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டைம் அண்டர் அண்ட் பைப்லைன் சிஸ்டம் டாபிக். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட், சிமிலர் அப்ரோச் தான் இருக்கும். அதனால இந்த 2 டாபிக்ஸும் இதே வீடியோல நம்ம கவர் பண்ணிடலாம். வெரி பேசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் எப்படி ரீட் பண்றது, கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது, என்ன மெத்தட் யூஸ் பண்றது, அதுல இருந்து இந்த டாபிக்ல இருந்து எல்லா டைப்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ் கொண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த கிளாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்றதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்குமாவே இந்த வீடியோ ரெண்டுமே கம்பைனா இருக்கு, ஓகேவா? ஸோ முதல்ல இந்த டைம் அண்டருடைய ஃபார்முலா என்ன, சால்விங் மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம். டைம் அண்டர் டாபிக்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேஷனான டாபிக் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரு ஃபார்முலா, ஒரு மெத்தட், இதை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த டைம் அண்டர் பைப்லைன் சிஸ்டம் டாபிக் ரெண்டுமே வந்து இந்த ஒரு ஃபார்முலா, ஒரு மெத்தடை வச்சு மட்டுமே தான் மொத்தமா நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுதான் இந்த டாபிக்கும் கூட. ஸோ ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் அண்டருடைய ஃபார்முலா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொத்த வேலையை எவ்வளோன்ட்டு சொல்றது, ஓகே? அந்த மொத்த வேலை, அந்த வேலை எவ்வளோன்னு சொல்றது. டேஸுங்கிறது அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்றது, ஓகேவா? எஃபிஷியன்சிங்கிறது அந்த வேலையை ஒருத்தங்க செய்வாங்கல்ல, அவங்களுடைய பவர் என்னன்றத சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அந்த வேலையை 5 நாள்ல முடிப்பாங்க. அவருடைய பவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 50 தான் டோட்டல் ஒர்க்கா வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் டைம் அண்டருடைய பேஸு. இந்த ஃபார்முலா வச்சு தான் கம்ப்ளீட்டாக அந்த சாப்டரை சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்மள்ட்ட டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னா நம்ம டேயையும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்றோம். இது நம்மள்ட்ட டோட்டல் ஒர்க் கொடுத்துட்டு இல்லைன்னா எஃபிஷியன்சி கொடுத்துட்டு டேஸ் கேட்டாங்கன்னா எவ்வளவு நாள் முடிப்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா, டோட்டல் ஒர்க் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க, ஓகேவா? எஃபிஷியன்சி நம்மள்ட்ட கொடுத்தாங்க. டே கேட்கறாங்கன்னா டே தான் கேட்கறாங்க. டேஸை மட்டும் இங்க வச்சுட்டு எஃபிஷியன்சி அந்த சைட் கொண்டு வந்தாங்க. மல்டிபிள் இருக்கனால அந்த சைட் போனால் டிவைட் ஆகும். அப்போ டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி is equal to days. ஓகே, டோட்டல் ஒர்க் 50ன்னு சொல்லிட்டாங்க. எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேஸ் கண்டுபிடிச்சிடலாமா? 0 கட் ஆகும். அப்போ 5. அப்போ 5 நாளில் அந்த வேலையை வந்து அந்த பர்சன் முடிச்சிருவாங்க, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம டேஸை கண்டுபிடிக்கணும். இது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொன்னால் ஒரு மொத்த வேலை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மொத்த வேலையை இவர் எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய பவர் எவ்வளோன்னு கேட்டால், பவர்னா எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி, ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி தேவை. எஃபிஷியன்சியை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றது அந்த சைடு கொண்டு போங்க. டோட்டல் ஒர்க் divided by days is equal to efficiency. Total work 50. எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாங்க? 5 நாளில் வேலை முடிப்பாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 10. ஸோ 10 தான் அவரோட எஃபிஷியன்சியாக இருக்கும், கெப்பாசிட்டியாக இருக்கும், பவராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா தான் நமக்கு தேவைப்படுறப்பல மாற்றி எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா தான் இந்த ஒட்டுமொத்த சாப்டருமே கூட, ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டைம் அண்டர் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, ஜென்ரலா இந்த டாபிக்ல உங்கள்ட்ட எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நாள்ல முடிக்கிறாங்க. அந்த வேலை என்னவா கூட இருக்கலாம், ஓகேவா? ஏ மட்டும் தனியா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த வேலையை தனியா பார்த்தாங்கன்னா 2 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதே இது பி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தனியா அந்த வேலையை பார்த்தாங்கன்னா 5 நாள்ல முடிப்பாங்க.
அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இப்படி தான் ஜென்ரலா பேசிக்கா இந்த டைப்ல கொஸ்டின்ன்றத கேட்பாங்க. நம்ம அந்த டேஸ் எவ்வளோன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா 2 1 3 ஏரியா மெத்தட். 2 வால் 3 ஏரியா மெத்தட்னா என்னன்னா இது வந்து ஒரு டேட்டா ஃபில் பண்ற மாதிரி தான். ஓகேவா? இந்த 2 வால் 2 செவரு 3 ஏரியா, ஒரு ஏரியா 2 ஏரியா 3 ஏரியா வந்துட்டா இந்த மொதல் ஏரியாங்கிறது டேஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ரெண்டாவது ஏரியாங்கிறது டோட்டல் ஒர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணும். மூணாவது ஏரியாங்கிறது எஃபிஷியன்சியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் டேட்டாவை எப்படி ஃபில் பண்ணுறது? நம்மள்கிட்ட கொடுத்துருக்கு என்னது டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறாங்க, பி ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கூடிய டேஸ் இருக்கா அதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். இப்போ 2 5 எல்சிஎம் எப்போ கண்டுபிடிங்க? பேசிக்காக பண்ணுங்க. 2ஆல கட் பண்ணால் ஒரு டைம் போகும், 5 2ஆல போகாது, 5 நினச்சிக்கோங்க. இப்போ 5ஆல கட் பண்ணால் 1 ஒரு டைம் போகும். ஸோ 2 × 5 2 × 5 10. இப்போ 10 தான் இந்த 2 5க்கான எல்சிஎம்மாக இருக்குது. ஸோ அப்போ 10 தான் இதோடைய டோட்டல் ஒர்க். ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி தேவை. நமக்கு எஃபிஷியன்சி தேவைன்னா ஃபார்முலா இந்த இருக்கு. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 10. ஏயோட எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட டேயால் டிவைட் பண்ணுங்க, 2ஆல கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்கன்னா 5. அப்போ 5 தான் ஏயோட எஃபிஷியன்சி. இப்போ பியோட எஃபிஷியன்சி தேவை. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 10. பியோட டேஸ் எவ்வளோ? 5. கட் பண்ணீங்கன்னா 2 வரும். அப்போ 2 தான் பியோட எஃபிஷியன்சி. ஸோ இப்போ எஃபிஷியன்சி கிடைச்சிட்டா நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளே வேலையை முடிப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 2 பேரும் 2த்தோட பவருமே அந்த டேஸில் வந்து அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுமா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா ஏயோட பவரும் இன்வால்வ் ஆகும், பியோட பவரும் இன்வால்வ் ஆகும். அப்போ 2 பேருடைய பவரும் இன்வால்வ் ஆகி தான் அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? அந்த வேலையை முடிக்க ஒரு நாள் ஆகும். டேஸ் வந்து கேட்குறாங்க. டேஸோட ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 10. எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க. அப்போ ஏ ப்ளஸ் பி 2த்தோட எஃபிஷியன்சியும் சேர்த்தா நம்ம போடணும். 5 + 2 7. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 7ஆல் கட் பண்ணால் ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 3 இருக்கும். பாயிண்ட் வச்சனால 0 சொல்லும். அப்போ 4ல் 28 வரும். ஸோ தென் இந்த திரும்ப வந்து 28ங்கிறப்போ 30ல் 28 போச்சுன்னா 2 இல்லைன்னா 0னா இப்போ 7ல் 14 வரும். ஸோ 1.42 வரும். 1.42 டேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த டைப் ஆஃப் கொஷின் நம்ம சால்வ் பண்ணணும். ஒட்டுமொத்த டைம் அண்ட் ஒட்டுமொத்த பைப் அண்ட் சிஸ்டம் டாப்பிக்கையும் சால்வ் பண்ணக்கூடியது இந்த மெத்தட் தான். நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த டேஸை இந்த இடத்துல போடுங்க, அது 2த்துக்கும் எல்சிஎம் எடுங்க, அதுதான் டோட்டல் ஒர்க்காக இருக்கும். அந்த டோட்டல் ஒர்க்கை வச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய டேஸால் டிவைட் பண்ணுங்க, அவங்களுடைய பவர் எவ்வளோன்னு கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த டோட்டல் ஒர்க்கை அவங்களுடைய எஃபிஷியன்சியை கூட்டிட்டு அதால் டிவைட் பண்ணோம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இவ்வளவு தான். இதில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் தான் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி அதோட உல்டாவாக தான் இருக்கும். இப்போ 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, ஏ அண்ட் பி. 2 பேருடைய டேஸ் எவ்வளோ? 2 5. இப்போ எஃபிஷியன்சி தேவைன்னா ஒரே செகண்டில் கண்டுபிடிக்கலாம். 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க எஃபிஷியன்சியை உல்டா பண்ணிடுங்க, 5 2ன்னு இருக்கும். அதான் இங்கேயும் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்கும். ஓகேவா? இதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட். இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ரோச் பண்ணணும். ஓகே, இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பேசிக்கில் கிளியராக இருக்க மாட்டீங்க, அதனால எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் தான். 2 7 14 28. இதுக்கு எல்சிஎம் எப்படி? 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று பேசிக் மெத்தட், இன்னொன்று ஸ்மார்ட் மெத்தட். பேசிக் மெத்தட் எப்படின்னா ஸ்கூல் டைமில் நீங்கள் பண்ண மாதிரி தான். 2 7 14 28ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 2ஆல் கட் பண்ணலாமா? 2ஆல் எதெல்லாம் கட் ஆகும்? இது கட் ஆகும். இது கட் ஆச்சுன்னா 2ஆல் கட்டினா 1 ஆகிடும். 7 2ஆல் கட் ஆகாது, அப்போ 7னே போட்டுக்கலாம். 14 2ஆல் கட் ஆகுமா? கட் ஆச்சுன்னா என்ன வரும்? 7 வரும். ஓகேவா? 7 டைம் கட் ஆகும். அதனால 28 2ஆல் கட் ஆகுமா? எஸ் கட் ஆகும். 14 டைம் கட் ஆகும். ஓகே, அடுத்தது அகைன் 2ஆல் கட் பண்ணலாம். 1 கட் ஆகாது, 7 கட் ஆகாது, 7 கட் ஆகாது, 14 கட் ஆகும். 7 டைம் கட் ஆகும். 7. தென் இப்போ 7ஆல் கட் பண்ணலாம் எல்லாத்தையும். 1 1 1. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த சைடில் உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 × 7 மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4, 4 × 7 28. ஸோ இப்போ இந்த 4 நம்பரோட எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் 28.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸ்கூல் டைமில் ரொம்ப பேசிக்காக இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு ஸ்மார்ட் மெத்தட் இருக்குது. என்ன ஸ்மார்ட் மெத்தட்னா, இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கிடையே பெரிய நம்பர் என்னன்னு சூஸ் பண்ணிங்க. பெரிய நம்பர் என்னது 28. ஓகேவா? இந்த 28 இருக்குல்ல, இந்த 28 மற்ற எல்லா நம்பரும் கட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது மற்ற எல்லா நம்பரும் இந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்படி டிவைட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய நம்பர் தான் அதோட எல்சிஎம்மா இருக்கும். இப்போ பாருங்க 28 2 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ 28 கட் பண்ணுமா? எஸ், கட் பண்ணும். 14 டைம் கட் பண்ணும். ஓகே, 28. ரெண்டாவது நம்பர் என்னது 7. ஸோ 28 7 கட் பண்ணுமா? எஸ். 4 7 28 4 டைம் கட் பண்ணும். 28 தடவை அடுத்த நம்பர் என்னது 14. 28 14 கட் பண்ணுமா? எஸ், கட் பண்ணும். 2 டைம் கட் பண்ணும். அதாவது இருக்கலே பெரிய நம்பர் என்னவோ அதை மற்ற எல்லா நம்பரும் கட் பண்ணுதா, அப்போ அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா இருக்கும். ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சலாம், பார்த்தாலே பண்ணிட முடியும். இருக்கலே பெரிய நம்பர் என்னது, மற்ற எல்லா நம்பரும் இதை கட் பண்ற மாதிரி இருக்கா, அப்போ அதுதான் எல்சிஎம். ஒருவேளை இருக்கலே பெரிய நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இதால வந்து கட் பண்ணல. இப்போ இந்த 2 நம்பரை கட் பண்ணுது, 3ஆம் நம்பரை கட் பண்ணனா அப்போ அந்த பெரிய நம்பர் எல்சிஎம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். 28ங்கிறது 1ஓட மல்டிபிள், 28 × 1ஓட மல்டிபிள். இப்போ அடுத்த மல்டிபிள்னா 28 × 2. 28 × 2 எவ்வளோ ஆச்சு? 56. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 56 வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒருவேளை இந்த 56 வச்சு செக் பண்ணுறப்போ மற்ற எல்லா நம்பரும் இந்த 56 கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த 56 தான் இதோட எல்சிஎம்மா வந்து இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி 2% வேலை பார்த்தாங்கன்னா, அதாவது இந்த என்டிபிசியோட லாஸ்ட் கம்மியான டேஸ்லாம் ஒன் ஷாட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து என்டிபிசி லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்கல லாஸ்ட் டைம். ஓகேவா? ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போனால் தான் அதுலேருந்து கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ரொம்ப பேசிக்கான கொஷின் என்னலான்றதை பார்த்துடலாம். ஓகேவா? முதல்ல ஏங்கிறவங்க ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறாங்க, பிங்கிறவங்க ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இதான போன டைம் பார்த்தோமா இல்லையா? எஸ் வேலை. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ டேஸ் நம்மளுக்கு தந்துட்டாங்க. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது எப்படி? இது 2த்தோட எல்சிஎம். 2க்கும் 3க்குமான எல்சிஎம் எவ்வளோ? 6. ஓகேவா? சிம்பிள். இந்த மெத்தடில் போட்டாலே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இல்லை இந்த மெத்தட் போட்டாலும் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 2 3 இருக்கலே பெரிய நம்பர் சூஸ் பண்ணுங்க 3. இப்போ இந்த 3ங்கிறது 2ஆல கட் ஆகுமா? கட் ஆகாது. அப்போ 3க்கு அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். 3 × 2 6. ஓகே, இந்த 6 2 கட் பண்ணுமா? எஸ், கட் பண்ணுது. அப்போ இந்த 6 தான் இதோட எல்சிஎம்மா இருக்கும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா அந்த ரெண்டாம் மெத்தட் என்னன்ட்டு? ஓகே, இப்போ இதோடைய எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பேர் தான் இருக்காங்கன்னா கிராஸ்ல போட சொன்னாங்கல்ல, கிராஸ்ல போடுங்க. 3 2ன்னு வரும். இது அப்படியே கிராஸ்ல போடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட எஃபிஷியன்சி நம்மள்ட்ட வந்து கிடச்சிது. இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாள் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி. 2 பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ 3 + 2 5. அப்போ இது சால்வ் பண்ணோம்னா 1.2 டேஸ்னு வரும். அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1.2 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது 2% கொடுக்குறாங்கன்னா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது. என்னென்னா, சார் இப்போ 3 × இருக்கலே பெரிய நம்பர் 3. 3 × 2ன்னு போடுறீங்க, 6 வந்திருக்கு. 6 அதை எல்சிஎம்மா எடுத்தீங்க, தப்பு இல்லையா? இதுதான் எல்சிஎம். ஓகே, இதை வேற நம்பர் போட்டு பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தாராளமாக. எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, இதோட எல்சிஎம் 6ஆ? இப்போ 6ஓட மல்டிபிள்ஸாக செக் பண்ணுங்க. 6ஓட மல்டிபிள்னா இப்போ நான் 6 × 2 12. 6ஓட மல்டிபிள் 12 தானே? அதாவது இருக்கலே பெரிய நம்பர் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் எல்சிஎம்ன்றது கண்டுபிடிக்கிறீங்க. அந்த எல்சியத்தோட மல்டிபிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ 6 × 2னா 12. இப்போ நான் 12 டோட்டல் ஒர்க்காக எடுக்கிறேன். வருமா வராதான்னு பார்க்கலாம். 2 3 12 தான் டோட்டல் ஒர்க். 12. இப்போ 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. 12 3ஆல் டிவைட் பண்ணினா 4ன்னு வரும். ஓகேவா? 4. இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 12. டேஸ் தான் தேவை. டோட்டல் ஒர்க் டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. 6 + 4 10. சால்வ் பண்ணால் 1.2 வருதா? எல்லாத்துமே கரெக்டாக தான் வரும். ஏன்னா இப்போ எல்சிஎம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணோம்னா எல்சிஎம் டிபெண்ட் பண்ணி தான் எஃபிஷியன்சி வருது. கரெக்டா? ஏன்னா எல்சிஎம் வச்சு தான் நம்ம வந்து டேஸை டிவைட் பண்ணி தான் எஃபிஷியன்சி வரும். அப்போ எல்சிஎம் மாறுறப்போ எஃபிஷியன்சியுமே நம்மளுக்கு மாறும். அப்படி மாறுறப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை சால்வ் பண்ணுறப்போ ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 6 × 2 போட்டால் வருது, 6 × 3 போட்டால் வராதா? எஸ், 6 × 3 போட்டால் வரும். 6 × 3 18. அப்போ இந்த இடத்துல 18 போடுங்க. 18 போட்டிங்கன்னா
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9, 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6, 9 + 4 6 பார்த்தீங்கன்னா 14. அப்போக்கா 18 தடவை 14 சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் போகும், மிச்சம் 4 பேலன்ஸ் இருக்கும். பாயிண்ட் வச்சிங்கன்னா ஜஸ்ட் அ மினிட் 15 கரெக்டாக 9 + 6 15. 15ங்கிறப்போ ஒரு டைம் போகும், பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். பாயிண்ட் வச்சனால 13 ஆயிரும், 2 டைம்ஸ் போகும். ஸோ ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? இவ்வளவு தான். இந்த ஒரே மெத்தட் தான். ஆக்சுவலாக இந்த மெத்தடே வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொன்று, ஏங்கிறவங்க ஒரு வேலையை 2 நாளில் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, பிங்கிறவங்க ஒரு வேலையை 3 நாளில் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா சமயத்திலையுமே இப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்போ எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏங்கிறவங்க 30% ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு, பிங்கிறவங்க 3/4 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 9 நாள் ஆயிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றத கேட்பாங்க. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு பாதி ஃப்ராக்ஷன்லையோ இல்லை பாதி பர்சன்டேஜ்லையோ இருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணக்கூடாது. டைரெக்டாக அது முழு வேலைக்கு கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ இங்கே பாருங்க, ஏ வந்து 30% ஆஃப் த ஒர்க்கை முடிக்க 3 நாள் ஆகுது, 30% ஆஃப் த ஒர்க்கை முடிக்க 3 நாள் ஆகுது. அந்த டோட்டல் ஒர்க்குங்கிறது எப்பவுமே 100% தான். அப்போ இதை 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த பிளிங்க் ஆகிறத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 தான் 30னா 100 எவ்வளோ? 0 0 கட் ஆகும், 3ஆல் கட் பண்ணலாம். ஸோ 10. அப்போ ஏங்கிறவங்க அந்த மொத்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுன்றது தெரியும். ஸோ அப்போ இந்த ஏங்கிறது இடத்துல இந்த டேயோட இடத்துல 10 தான் போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, பிங்கிறவங்க 3/4 ஆஃப் த ஒர்க்கை முடிக்க 9 நாள் ஆகுது. இந்த ஃப்ராக்ஷனில் வர்றப்போ கீழே வர்றது டோட்டல் 3/4 ஆஃப் த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. அப்போ மேலே உள்ளது தான் முடிச்ச ஒர்க்கு, ஃபினிஷ் பண்ண ஒர்க்கு. ஓகேவா? 10ங்கிறது டோட்டல் ஒர்க்கு, 3ங்கிறது ஃபினிஷ் பண்ண ஒர்க்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க் என்னது? 1. கரெக்டாக 3 வேலையை முடிக்க 9 நாள் ஆகுது. நம்மள்ட்ட மொத்த வேலையை முடிக்க டோட்டல், அப்போ 4 வேலையை முடிக்க 9 தான் 3னா 4ஓட வேலை என்னது? 3ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும், 3 × 4 12. அப்போ 4 பி வந்து தனியாக அந்த வேலையை முடிக்க 12 நாள் ஆகும். ஸோ இப்படி நம்ம ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ரோச் பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இதெல்லாமே பேசிக். ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு ஒரு கொஷின் தனியாக பார்க்கலாம், இதுக்கு ஒரு கொஷின் தனியாக பார்க்கலாம், இதுக்கு ஒரு கொஷின் தனியாக பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு டைம் நிறைய ஆயிட்டுன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது இன்னும் டைம் ஆயிட்டுனா மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால எல்லாமே இந்த ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு 3 சம்ஸை நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 3% வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே எப்படி 3% வேலை இங்கே என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஏன்னா 3வது பர்சன் வரப்போது, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை ஒரு 15 நாளில் முடிக்கிறாங்க, சி வந்து அதே வேலையை ஒரு 10 நாளில் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா டேஸ் தந்துட்டாங்க, டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த 3 பேரும் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ பாருங்க, இருக்கலே பெரிய நம்பர் 15. 15 5ஆல் கட் ஆகும், 10ஆல் கட் ஆகாது. அப்போ 15க்கு அடுத்த மல்டிபிள்ங்கிறது 30. ஓகேவா? 30 5ஆல் கட் ஆகும், 30 15ஆல் கட் ஆகும், 30 10ஆலே கட் ஆகும். அப்போ 30 தான் இதோட எல்சியம். மைண்ட்லேயே பண்ணியாச்சா? ஓகே. இப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ? இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா கிராஸாக போட்டுடலாம். இப்போ ஒவ்வொன்றா டிவைட் பண்ணலாம். 30/5 எவ்வளோ ஆச்சு? எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் டிவைட் பை டேஸ். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. 30/5 6, 30/15 2, 30/10 3. ஓகேவா? இப்போ டோட்டல் டேஸ் தானே கேட்டிருக்காங்க. டேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. எஃபிஷியன்சி எவ்வளோ? 6 + 2 8, 8 + 3 11. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றது. ஓகே. அப்போ இது 3%க்கு இப்படி தான் நம்ம அப்ரோச்சுங்கிறத பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் ஒர்க்கு. நெகட்டிவ் ஒர்க்னா என்னன்னா, இப்போ இங்கே ஒரு செவர் இருக்கு. ஓகேவா? இந்த செவரை கெட்டுறதுக்கு ஏக்கு வந்து ஒரு 5 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஏக்கு வந்து ஒரு 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பிக்கு வந்து அதே செவரை இடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏக்கு வந்து அந்த செவரை கட்ட 2 நாள் ஆகுது, பிக்கு அந்த செவரை இடிக்க 5 நாள் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க, நெகட்டிவ் ஒர்க் கொடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு பாசிட்டிவாக ஒரு வேலையை செய்வாங்க, இன்னொருத்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்க. அதுதான் நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த வேலையை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி செய்வாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே. இதுதான் பைப் அண்ட் சிஸ்டமில் நம்ம பார்ப்போம். பட் டைம் ஒன்றக்குள்ளே இந்த மாதிரி கேட்பாங்க, அதனால இது தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ டேஸு, டோட்டல் ஒர்க்கு அண்ட் எஃபிஷியன்சி. கரெக்டா? டேஸ் எவ்வளோ? ஏ வந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க. 2 நாள்ல அந்த வேலையை முடிக்காங்க. தனியாக வேலை பார்த்தாங்க 2. ஏ செய்யக்கூடியது பாசிட்டிவ் ஒர்க், அதனால +2. பி செய்யக்கூடியது நெகட்டிவ் ஒர்க், அந்த வேலையை ஸ்பாயில் பண்ணக்கூடியது. அந்த முழுசா கெட்டின செவரை பி இடிக்கிறதுக்கு 5 நாள் ஆகுது. இப்போ 5 நாள் ஆகுது. பி பண்ணக்கூடியது நெகட்டிவ் ஒர்க், அப்போ -5. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த செவரை எவ்வளோ நாள்ல கெட்டி முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 5க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10. 10 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஓகே, டோட்டல் ஒர்க். இப்போ 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. கிராஸ் பண்ணிடலாமா? 5 2. ஓகேவா? ஏயோட எஃபிஷியன்சி வேலை பார்க்குறாங்க, அதை கெட்டுறாங்க. ஓகேவா? அப்போ அது பாசிட்டிவ், அதனால எஃபிஷியன்சி ப்ளஸ்ல இருக்கும். பிங்கிறவங்க அந்த வேலையை ஸ்பாயில் பண்றாங்க, அப்போ பியோட எஃபிஷியன்சி -2 இருக்கணும். மைனஸ் சிம்பிள் போட்டுருணும். ஓகேவா? இது முன்னாடிலாம் போடல. முன்னாடி எல்லாருமே ஒரே வேலையை கன்ஸ்ட்ரக்ட் தான் பண்றாங்க, அதனால பிளஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும், அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் பிளஸ் நான் எந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டு காட்டணும்னா, இந்த நெகட்டிவ் ஒர்க் வரக்கூடிய இடத்துல பைப் அண்ட் சிஸ்டம்ல லீக்கேஜ்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த இடத்துல மட்டும் இந்த மைனஸ் பிளஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஓகே, இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? டோட்டல் ஒர்க் டேஸ், டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி தான் நம்ம டோட்டல் டேஸ் எவ்வளோ நாளாக கிடைக்கும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 10. அப்போ எஃபிஷியன்சி இடத்துல என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. +5 -2 என்ன வரும்? +3 வரும். ஓகேவா? +3 வருது. அப்போ 3 தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்போ வரக்கூடிய எஃபிஷியன்ட். அதாவது ஒரு வேலையை நீங்களும் பார்க்குறீங்க, உங்க ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த வேலையை அந்த செவரை கெட்டுற வேலையை தான் பார்க்குறாங்க. அப்போ 2 பேரோட வேலையும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் போதும். ஆனால் அது இது ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இன்னொருத்தர் அந்த வேலையை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கிறப்போ அப்போ நெகட்டிவ்ல போகிறாங்க. அப்போ நெகட்டிவ்ங்கிறப்போ இரண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ +5 -2ங்கிறப்போ வந்து +3ன்னு வரும். அப்போ 3. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 3 டைம் போகும், 9 ஆகிடும். பாயிண்ட் புள்ளி வச்சோன்னா 0 ஆயிடும். அப்போ 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? ஆக்சுவலா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ல கேட்கல, லாஸ்ட் டைம் என்டிபிசில கேட்கல, அதனால இது இன்க்ளூட் பண்ணிருக்கோம். கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவுமே. இது எஸ்எஸ்சில தான் ரெகுலரா கேட்பாங்க, ரயில்வேல அந்த மாதிரி லாஸ்ட் டைம் கேட்கல கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணப்போ. அதனால பாத்தீங்கன்னா இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா இது இப்படி தான் நீங்க 100க்கு மாத்திட்டு செய்யணும். இப்போ டைரக்டா கொஸ்டினுக்கு போலாமா? ஓகே, நம்ம டைரக்டா ஒவ்வொன்றா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஏ வந்து ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. பி வந்து அதே வேலையை 52 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? பி வந்து தனியா ஒரு 26 நாள் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ மிச்சம் உள்ள ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ வந்து ஒரு வேலையை 2 நாள்ல தனியா வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை 2 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா? பி வந்து தனியா அந்த வேலையை பார்த்தாங்கன்னா 52 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா, பி வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 26 நாள் வந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. 26 நாள் வேலையை பார்க்குறாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? முடிச்சதுக்கு அப்புறமா 26 நாளுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. மிச்ச பேலன்ஸ் அந்த வேலை இருக்கும் தெரியுமா? இப்போ அந்த வேலை 100 வேலை இருக்குன்னா அந்த 100 வேலையில பியோட எஃபிஷியன்சி 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ 26 வேலையை வந்து பி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? மிச்சம் உள்ள வேலையை தான் வந்து ஏ வந்து முடிக்கணும். அப்போ மிச்சம் உள்ள வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் இல்லை, 52 தான் பெரிய நம்பர். அப்போ 52 2 ஆளா கட் ஆகும். அப்போ 52 தான் எல்சிஎம், 52 தான் டோட்டல். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். 2 பேருமே இதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை போடலாமான்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வேற வேற நம்பர். அதாவது 2 தால மல்டிப்ளை ஆகாத இடத்துல நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளை ஆகும். இது இதாலே கட் ஆகுது. கரெக்டாக அந்த சமயத்தில் அப்படி கிராஸாக போட வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? இது 52 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 26 வரும். 52 52ஆல் டிவைட் பண்ணா 1 வரும். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 26, பியோட எஃபிஷியன்சி 1. ஓகேவா? இப்போ கன்ஃபியூஷன் வரும். சார் 2 பேரும் தான் கிராஸா போட்டுக்கலாம்னு சொன்னீங்கல்லன்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டாலுமே 52 2 வரும், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 5 இருக்கு. அப்போ நம்ம கிராஸ் பண்ணோம்னா இந்த 5 வந்து 2ஆல கட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி கட் பண்ணாத இருக்கிற சமயத்தில் நம்ம கிராஸா போட்டுக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி நீங்க பாருங்க, இது 2 3 வந்து 2ஆல கட் பண்ண முடியாது, அதனால நம்ம கிராஸா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இங்க 2 இங்க 4 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கிராஸா போட முடியாது. ஓகேவா? போடலாம். அதுக்கப்புறம் அந்த சைடில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா இப்போ எஃபிஷியன்சி கிடைச்சிட்டு இப்போ என்ன ஆகுது? பி இப்போ இதான் டோட்டல் ஒர்க், 52 தான் டோட்டல் ஒர்க். பி வந்து 26 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ பி எவ்வளவு நாள் வேலை பார்த்து எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க?
டோட்டல் ஒர்க் எவ்வளோ முடிச்சிருப்பாங்க, டேஸ் எவ்வளோ 26 நாள் வேலை பார்க்குறாங்க, எஃபிஷியன்சி எவ்வளோ 1 பியோட எஃபிஷியன்சி. அப்போ பி வந்து 26 நாள் வேலை பார்த்து 26 வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள வேலை எவ்வளோ இருக்கும், 52 தான் டோட்டல் ஒர்க்கு. அதில் பி 26 வேலையை முடிச்சிட்டாங்கன்னா மீதி 26 வேலை இருக்கும். இந்த 26 வேலையை யார் பார்க்குறாங்க, ஏ தான் பார்க்குறாங்க. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி கட் பண்ணோன்னா 1. அப்போ ஏ வந்து மிச்சம் உள்ள வேலையை ஒரு நாளில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஒரு வேலை டோட்டல் ஒர்க் இந்த இடத்துல how many days A can alone finish the remaining workனு கேட்டிருக்காங்க. அதனால 1 ஆன்சரா போட்டுருவாங்க. இதே இது how many days to take to finish the whole workனு கேட்டாங்கன்னா, மொத்த வேலையை முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டாங்கன்னா, பி வேலை பார்த்த 26 நாள் பிளஸ் ஏ வேலை பார்த்த ஒரு நாள் ரெண்டுத்தையும் சேர்த்து 27 நாள் நம்ம போடணும். ஓகேவா. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் டைம்ன்ற டாப்பிக்ல இந்த லாஸ்ட் லைனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா. கிளியரா. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்து பேசிக் தான். ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். பி வந்து கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு போகிறாங்க. பி மட்டும் தான் தனியாக வேலை பார்க்குறாங்க. அதையுமே நான் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ பி மட்டும் தனியாக வேலை பார்த்தாங்கன்னா பியோட எஃபிஷியன்சி 1, 26 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ 26 வேலையை முடிச்சிடுவாங்க. பேலன்ஸ் உள்ள 52ல் 26 வேலை போச்சுன்னா 26 தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த வேலையை ஏ தான் பார்க்குறாங்க. ஏயோட எஃபிஷியன்சி 26. ஸோ ஏ வந்து அந்த வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. இப்போ ஜாயிண்ட் பர்சன் ஒர்க். ஜாயிண்ட் பர்சன் ஒர்க்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தோம் ஏ பி தனித்தனியாக வேலை பார்ப்போம். இதில் என்னங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை 2 நாளில் முடிச்சிடுவாங்க. பியும் சியும் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை ஒரு 3 நாளில் முடிச்சிடுவாங்க. சியும் ஏயும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை ஒரு 6 நாளில் முடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. அப்போ அப்படி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஜாயிண்ட் ஒர்க்குங்கிற கான்செப்டில் பார்ப்போம். ஓகே. இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். முன்னாடி பண்ண மாதிரி தான் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எவ்வளோ இருக்குல்ல, பெரிய நம்பர் இதுதான். இந்த பெரிய நம்பரால் இதுவும் கட் ஆகும் இதுவும் கட் ஆகும். அப்போ 6 தான் எல்சிஎம். ஓகே. இப்போ எஃபிஷியன்சி பாருங்கள். எஃபிஷியன்சி 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 6 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 6ஆல் டிவைட் பண்ணால் 1. ஆக்சுவலாக இது 1ன்னு வரக்கூடாது, ஏன்னா 2 பேர் இருக்கிறனால எஃபிஷியன்சி கூடணும். இது ஒரு ரியல் டேட்டா எடுக்கலாம். இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணிடலாம், ஏன்னா இந்த டேட்டாவில் வந்து நமக்கு 1 இருக்கிறனால அது அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா பாயிண்ட் சம்திங் வராது, நமக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. டேட்டாஸை மாற்றிக்கலாம். ஓகே. ஏ அண்ட் ப்ளீஸ் பி வேலை பார்த்து 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க. பி அண்ட் சி வேலை பார்த்து 15 நாளில் முடிக்கிறாங்க. சி அண்ட் ஏ வேலை பார்த்து 20 நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட எல்சிஎம் எடுக்கணும். இருக்கலே பெரிய நம்பர் 20 தான். 20ஆல் 12ம் போகாது 15ம் போகாது. அப்போ 20க்கு அடுத்த மல்டிபிள்னா 40. 40ஆல் 15ம் போகாது 12ம் போகாது. அடுத்த மல்டிபிள்ங்கிறது 20 × 3. 20 × 3 60. 60 15ஆலையும் போகும் 12ஆலையும் போகும். அப்போ 60 தான் இதோட எல்சிஎம். ஒன்று இப்படி கண்டுபிடிங்க, இல்லைன்னா பேசிக்காக கண்டுபிடிச்சிருங்க. 15 20 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 12, 3 டைம் போகும் 4 டைம் போகும். 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 டைம் போகும் 1 டைம் போகும் 4. 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 1 1 1ன்னு வரும். ஸோ 5 × 3 × 4 5 15 15 × 4 எவ்வளோ ஆச்சு 40 20 60. ஸோ வந்துட்டா. ஓகே. இப்படி கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லைன்னா மைண்டில் சொன்ன மாதிரி நான் அப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே. இப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும், 60 / 12 5, 60 / 15 4, 60 / 20 3. ஓகேவா. ஓகே. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதோட எஃபிஷியன்சி தானே இது, கரெக்டா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏ + பி + பி + சி + சி + ஏ இஸ் ஈக்குவல் டு 5 + 4 + 2. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளை வேலை முடிக்காங்கன்ட்டு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த 3 பேரோட எஃபிஷியன்சி தேவை, கரெக்டாக. அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2A + 2B + 2Cன்னு எழுதிக்கலாமா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 9 12 11. ஓகேவா. ஓகே. ஸோ 11. இப்போ 2 காமனாக வெளியே எடுத்தா A + B + C இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ இதை கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணிங்கன்னா 5.5 சம்திங் வரும். ஓகேவா. 5.5 சம்திங் வரும். ஓகே. இப்போ இதுதான் இதோட எஃபிஷியன்சியாக வந்து இருக்கும். A + B + Cயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5.5ங்கிறது. ஓகேவா. இப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, A + B +
சியோட எஃபிஷியன்சி தான் 5.5னா சியோட எஃபிஷியன்சி கேட்குறாங்கன்னா ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5. அப்போ இதை 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5.5. இந்த 5 அங்கே போயிட்டுனா சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் 0.5ன்னு இருக்கும். இப்போ ஏயோட எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ஏ இல்லாத டேர்ம் எடுங்க, இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் பாருங்க ஏ இல்லாத டேர்ம்ங்கிறப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்னது 4 5.5. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1.5 சம்திங் வரும். இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ கேட்குன்னா பி இல்லாத டேர்ம் சூஸ் பண்ணிக்கணும், இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ பி பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5.5. ஸோ 3 அங்கே கொண்டு போனால் பியோட வேல்யூ என்னது 2.5 சம்திங். இதான் பியோட எஃபிஷியன்சி. 3 ஆட் பண்ணுங்க 3 4.5ன்னு வரும். ஓகேவா? சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கு 3, இது 2 கிடையாது, டோட்டலாக எல்லாமே மிஸ்டேக். சாரி, இப்போ கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே 5 + 3 5 + 4 9 9 + 3 12. இப்போ இதை கட் பண்ணோம்னா 6 டைம்ஸ் போகும். கரெக்டா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சிங்கிறது 6. கரெக்டா? ஓகே, இப்போ நம்மள்ட்ட சியோட எஃபிஷியன்சி கேட்குறாங்கன்னா சி இல்லாத டேர்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. சி இல்லாத டேர்ம் இதான். அப்போ ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி இருக்கா 5. 5 அந்த சைடு போனால் -5ன்னு வரும். 6 - 5 1. அதே மாதிரி டோட்டல் எஃபிஷியன்சி 6. நமக்கு பியோட எஃபிஷியன்சி தேவை, ஏயோட எஃபிஷியன்சி தேவைன்னா ஏ இல்லாத டேர்ம் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 4. அப்போ இது அந்த சைடு போனால் 2. அதே மாதிரி இங்கே 6 3 அந்த சைடு போச்சுன்னா 3 வரும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க 6 வந்துட்டா. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 60. டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ 12. சாரி, டோட்டல் எஃபிஷியன்சி 6 12 போடக்கூடாது, ஏன்னா அது டபுள் த டைம் கவுண்ட் ஆயிருக்கும். 2A 2B அதோட வேல்யூ தான் 12. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ 6 கட் பண்ணிங்கன்னா 10 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 60 தான் டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கில் 2 டைம் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு சிக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்பாங்க. 60ங்கிறது டோட்டல், அதில் 2 டைம் தான் டபுள் த ஒர்க். ஓகேவா? அப்போ 60 × 2. இப்போ இதுதான் டோட்டல் ஒர்க். இந்த வேலையை முடிக்க சிக்கு எவ்வளோ நாள் ஆகும், சியோட எஃபிஷியன்சி 1 எவ்வளோ நாள் ஆகும் 120 நாள் ஆகும். இப்படியும் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஜாயின் ஒர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். கவனமாக இருங்க, நம்ம போட்ட மாதிரி 3 இங்கே இருக்குது, 2ன்னு போட்டு சால்வ் பண்ணக்கூடாது. சம்டைம் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் கால்குலேஷன் மட்டும் செக் பண்ணிவிடுங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே ராங் ஆகாது. நீங்கள் கொடுத்துருக்க நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கீங்கனால வேறு எந்த இடத்துலையும் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ டேரெக்டாக கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஏ அண்ட் பி 2 பேருமே சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏ மட்டும் அந்த வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலையை முடிக்க 6 நாள் ஆகுது. ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தாங்கன்னா 7 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? பி மட்டும் தனியாக வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும் தனியாக வேலை பார்க்கறனா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், டேஸ் கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் இதோடைய ஃபார்முலா. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் ஒர்க்குங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி இப்போ வரைக்கும் தெரியாது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு மேக்ஸில் என்ன கண்டுபிடிக்கிறது, எதை ஃபைன் பண்ணணுங்கிறதே தெரியாமல் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு சஜஷன் சொல்கிறேன். கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கிவன் டேட்டாஸை வச்சு சால்வ் பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. பி வந்து தனியாக அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பியோட டேஸ் கேட்டிருக்காங்க. டேஸ் தேவைன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. அப்போ நமக்கு இதில் டோட்டல் ஒர்க் தேவை, எஃபிஷியன்சி தேவை. இது ரெண்டுத்தையும் கிவன் டேட்டாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதோட எல்சிஎம் எவ்வளோ 42. ஓகேவா? 42. ஸோ அப்போ 42ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 42 டிவைடட் பை 7 6ன்னு வரும். 42 டிவைடட் பை 6ங்கிறப்போ 7ன்னு வரும். இதோட எஃபிஷியன்சின்னு வரும். நல்லா குனிங்க, ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 7ஆம், ஏயோட எஃபிஷியன்சி 6ஆம். ஒரு வேலையில் ஒருத்தரோட எஃபிஷியன்சி எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? சேமாக தான் இருக்கும். ஒரு வேலையில் ஏயோட எஃபிஷியன்சி ஆரம்பத்தில் ஒன்றாகும், அதுக்கப்புறம் ஒன்றாகவும் இருக்காது. ஒரு வேலை கொஷினில் எஃபிஷியன்சி மாறிச்சுன்னா மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் எஃபிஷியன்சி மாறுமே தவிர மற்றபடி ஒருத்தரோட எஃபிஷியன்சி எப்போயுமே மாறாது. ஸோ இப்போ ஏயோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட எஃபிஷியன்சி தெரியுமா? 6 + b = 7. பியோட எஃபிஷியன்சி தேவை 7 - 6 1. பியோட எஃபிஷியன்சிங்கிறது 1. டோட்டல் ஒர்க் தெரியுமா? 42.
பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1 42/1 42 டேஸ் 42 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? உங்க எக்ஸாம்ஸ்ல நிறைய டைம் இதில் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன சால்வ் பண்ணிருக்கோமோ அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம படிச்சோம். இதில் தான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 63 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை அதில் பாதி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. பி தனியாக அந்த வேலையின் பாதியை எத்தனை நாள்களையும் முடிக்கிறாங்க. அதாவது டோட்டல் ஒர்க்கில் பாதியை பி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல டோட்டல் ஒர்க் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 63ங்கிறது 14ல் போகுமா? போகிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையாது. ஓகேவா? அப்போ 63ஓட அடுத்த மல்டிபிள் செக் பண்ணுங்க. 126. 124ல் 14 போகுமான்னு பாருங்க. 8 4ல் 28ங்கிறப்போ 108 வரும். 8ஆல் போகாது. 9 4 30. எஸ் 9ஆல் போகும். ஓகேவா? அப்போ 126 தான் இதோட எல்சிஎம். ஓகே. இப்போ இதை டிவைட் பண்ணனா 9, இது டிவைட் பண்ணனா 2. ஏயோட எஃபிஷியன்சி 2 பி ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 9. அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 7. ஏ பி மட்டும் அந்த வேலையில பாதி வேலையை முடிக்க கேட்டிருக்காங்க. 126ங்கிறது தான் டோட்டல் ஒர்க். அதில் பாதி வேலைன்னா 63 வேலை. இந்த 63 வேலையை பி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? டோட்டல் ஒர்க்கு பை பியோட எஃபிஷியன்சி 7. சால்வ் பண்ணா 9. 9 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஈஸியான கொஸ்டின் தான். இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று என்னதுன்னா, இதில் ஹாஃப் ஆஃப் த ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. பல சமயங்கள் என்ன கேட்டுருவாங்கன்னா, ஹாஃப் ஆஃப் த ஒர்க்குன்னு கொடுக்காம 3 டைம் ஆஃப் த ஒர்க்கு, இல்லை 2 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க்கு, இல்லை 7 டைம்ஸ் ஆஃப் த ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா டோட்டல் ஒர்க்கில் இந்த நம்பர்ஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அதை எதோடைய டேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட். ஓகே. ஏ வந்து ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து இப்போ எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்களோ அதே நாள் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஏ வந்து 10 நாள் எடுக்கிறாங்கன்னா பியும் சியும் 10 நாள் தான் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏ தனியாக ஒரு வேலையை செய்யும் நேரத்தில் பி அண்ட் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்கும். ஓகேவா? அப்போ ஏயோட டேஸ் அண்ட் பியோட அண்ட் சியோட டேஸ் இது ரெண்டுமே சேமாக இருக்கு. ஏ அண்ட் பி அந்த வேலையை வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 7 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. சி வந்து அந்த வேலையை தனியாக பார்த்தாங்கன்னா 9 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த தனியாக வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? சிம்பிள். எல்சிஎம் கண்டுபிடிங்க. 7 9. ஸோ பேசிக் எல்சிஎம்ல போட்டாலே வேல்யூ கட்டுறாங்க. 7 9. 7ஆல் போட்டாங்கன்னா 1 9. 9ஆல் போட்டிங்கன்னா 1 1. 9 63. 63 தான் இதோட எல்சிஎம். ஸோ 63 × 7 9. 63 × 9 7. ஓகேவா? ஓகே. ஸோ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 9. சியோட எஃபிஷியன்சிங்கிறது 7ன்ட்டாங்க. ஏயோட வேல்யூங்கிறது பி பிளஸ் சிக்கு ஈக்குவல்ன்ட்டாங்க. டேஸ் ஈக்குவல். ஓகேவா? டேஸ் ஈக்குவல்னா இதோட எஃபிஷியன்சி ஈக்குவலாக தானே இருக்கும். பேலன்ஸா ஒரே டைம் தான் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி சேமாக தானே இருக்கும். நீங்களும் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா 2 பேரோட பவர் ஈக்குவலாக இருக்க போய் தானே 10 நாளில் முடிக்க முடியுது. கரெக்டா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னவா இருக்கு? 9 இருக்கு எஃபிஷியன்சி. சியோட எஃபிஷியன்சி 7. அப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7. ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 9 எழுதிக்கலாமா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 மைனஸ் ப்ளஸ் கட் ஆகிடும். 2a இஸ் ஈக்குவல் டு 16 வரும். 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 8 டைம் போகும். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 8. ஏயோட எஃபிஷியன்சி 8. ஓகேவா? நம்மகிட்ட பி அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுதுன்னா கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி 9. ஏயோட எஃபிஷியன்சி 8னா பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? ஒன்றா தானே இருக்கும். ஏ பிளஸ் பியோட வேல்யூ தான் 9. ஓகேவா? ஏயோட வேல்யூ 8. பி இஸ் ஈக்குவல் டு 9. பியோட வேல்யூ தானே தேவை. ஏ இந்த 8 கொண்டு போங்க. அப்போ 9 மைனஸ் 8ன்னு வரும். பியோட வேல்யூ 1ன்னு வரும். பி அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 63 / 1. 63 நாள். 63 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட். ஏ வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 நாள் ஆகுது. பி வந்து சேம் வேலையை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆகுது.
வித் ஹெல்ப் ஆஃப் சி வந்து 3 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. சி அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அதாவது என்னன்னா ஏ வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து அதே வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் சி. ஓகேவா? இவங்க 3 பேரும் பி அதே வேலையை 24 நாளில் முடிக்கும். சி இன் உதவியுடன் மூவரும் சேர்ந்தால் அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 நாளில் முடிக்கிறாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும் அந்த வேலையை தனியாக பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. இருக்கலே பெரிய நம்பர் இதுதான். ஸோ இந்த பெரிய நம்பர் 8ஆலையும் கட் ஆகும், 3ஆலையும் கட் ஆகும். அப்போ எல்சிஎம்ங்கிறது 24 தான். ஓகேவா? ஓகே. அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ? 24 டிவைட் பை 8 3 24. 24 டிவைட் பை 24 1. 24 டிவைட் பை 3 எவ்வளோ ஆச்சு? 8. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 8. ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 8. ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 + 1 4. 4 ஆன்சர் பண்ணால் -4 ஆயிடும். இப்போ சியோட எஃபிஷியன்சிங்கிறது 4. ஓகேவா? ஓகே. நம்மள்ட்ட சி அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 24 டிவைட் பை 4, 6 நாங்க 24. ஓகேவா? ஸோ 6 days ஆகும். 6 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியர்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை 57 நாளில் முடிக்கிறாங்க. பி பிளஸ் சி அதே வேலையை 28 நாளில் முடிக்கிறாங்க. ஏ அண்ட் சி வந்து அதே வேலையை 19 நாளில் முடிக்கிறாங்க. பி அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஏ வந்து ஒரு வேலையை 57 நாளில் முடிக்கிறாங்க. ஏ பி பிளஸ் சி அதே வேலையை 28 நாளில் முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் சி அதே வேலையை 19 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 57 19 28. ஓகேவா? ஓகே. ஸோ 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டுச்சுன்னா ஒரு டைம் போகும். 27 19 28ன்னு வரும். 19ஆல் போட்டிங்கன்னா ஒரு டைம் போகும், ஒரு டைம் போகும். 28 பேலன்ஸ் 28 தான் இருக்கும். ஸோ 28 போட்டுக்கலாம். 28 3 60, 3 24, 84 வரும். 84 19ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19 49 36, 72 75 4 8. ஓகேவா? 6 9 14 15 15 96 வரும். 15 96 தான் இதோட எல்சிஎம்மா வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ 15 96 57ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 57 டிவைட் பண்ண உட்காந்து டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனால நம்மளுக்கு எல்சிஎம் வந்திருக்கு? 3 19 28 மல்டிப்ளை பண்ணனால தான் வந்திருக்கு. ஓகேவா? இது 3ல எதை 2 மல்டிப்ளை பண்ணா 57 வரும், இல்லை எதை 3 மல்டிப்ளை பண்ணா 57 வரும் பாருங்க. 3ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணா 57 வருமா? எஸ். 30 27 57 வந்துடும். மிச்சம் உள்ள பேலன்ஸ் இருக்கு, இதுதான் இதோட எஃபிஷியன்சியா இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க 15 96 15 96 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 19 × 28 எழுதிக்கலாமா? நீங்க இதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க 57 டிவைட் பண்ண போறீங்க. 57 எப்படி எழுதிக்கலாம்? 3 × 19 எழுதிக்கலாமா? இந்த இதுவும் கட் ஆயிடுமா? அப்ப 28 தானே பேலன்ஸ் இருக்கும். அதை தான் நான் டைரக்டா இப்படியே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கேன். ஓகேவா? இது நீங்க உட்காந்து டிவைட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப டைம் ஆகும். இதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிருக்கும் நீங்க ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா. அப்ப இதை ஃபர்தரா இது கொண்டு பண்றோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மல்டிபிளை எழுதுங்க. எழுதிட்டு எந்த 2 எந்த 3 நம்பர் எந்த 4 நம்பர் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வருதோ பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் அதோட எஃபிஷியன்சியா இருக்கு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி 28. ஸோ 28ங்கிறப்போ இதாலே 28 வந்துடும். அப்போ மிச்சம் உள்ளதான் இதோட எஃபிஷியன்சியா இருக்கும். 3 × 19 57. அதே மாதிரி 19 வந்துட்டு அப்போ மிச்சம் உள்ள 2 தான் இதோடைய எஃபிஷியன்சியா இருக்கும். அப்படின்னா 60 3 24 84. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே. ஸோ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி மட்டும் அந்த வேலையை முடிக்கும். நல்லா கவனிங்க. பியோட எஃபிஷியன்சி தேவை. ஏயோட எஃபிஷியன்சி 28, ஏ பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 84. அப்போ சியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 84 மைனஸ் 28. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 2 6 36 56. சியோட எஃபிஷியன்சிங்கிறது 56 இருக்கும். ஓகேவா? பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி 57. சியோட எஃபிஷியன்சி 56னா அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவா? பியோட எஃபிஷியன்சி 1. பி அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுங்க? டோட்டல் ஒர்க்கு 15 96, பியோட எஃபிஷியன்சி 1 15 96. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நான் சொன்ன இந்த இதை லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இப்படியே அப்ளை பண்ணுங்க. டைம் சேவிங் ரொம்பவே இருக்கும்.
ஓகேவா? ஏன்னா சிம்பிள் சம்னா உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர் வர்றப்போ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்டோட சிலபஸும் கவர் ஆகிடும் வித் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட. சிலபஸ் நம்ம இதில் உங்களுக்கு டீச் பண்ணதான் உங்கள் எக்ஸாமோட சிலபஸ். அதனால் இதில் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டு மல்டிபிள் டைம் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய ஆப்பில் உங்களுக்கு ரெகுலராக ஆப் சாட் மூலமாக டவுட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்ஜெக்டில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பெஸ்ட் கோர்ஸ் சிலபஸை நான் கவர் பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்காகனா பெஸ்ட் கோர்ஸ் இந்த கோர்ஸாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி 1 இயர், 999 தான் கோர்ஸோடைய ஃபீஸ். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ண டேட்லேருந்து 1 இயருக்கு இந்த கிளாஸஸ் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் பார்த்துக்கிட முடியும். பிடிஎஃப் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நோட்ஸ் எடுக்க டைம் பத்த மாட்டேங்குன்றவங்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கிட்டே படிச்சுக்கலாம். நாம் இந்த கிளாஸஸில் டீச் பண்ணுற எந்த நோட்ஸாக இருக்கோ இது இந்த நோட்ஸ் எப்படி இருக்கோ அதே நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதுலையுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பெஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும் உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. சிலபஸ் நாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட கவர் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு ரிவிஷன் ப்ராக்டிஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஆப் சேட்டில் கேளுங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் த ஒர்க் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். அதாவது இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே முடிக்கிற வரைக்கும் இது ஸ்டார்டிங் டேட்டு, அந்த வேலையை முடிக்கிற டேட்டு, எண்டிங் டேட் இங்கே இருக்கும். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது வேலையை வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து அந்த வேலையை விட்டு லெஃப்ட் ஆகிடுவாங்க, பி மட்டும் தான் அந்த பேலன்ஸ் வேலையை முடிப்பாங்க. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று எப்படின்னா, ஒரு வேலையை ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, ஒரு வேலையோட எண்டிங் டேட், ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? சேர்ந்து வேலை பார்க்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாளில் விட்டுட்டு போகிறாங்க. இது ஒரு டைப்பு ஃபார்வேர்டில். ஓகேவா? ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை முடிகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் வேலை ஆரம்பித்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போவாங்க. இதில் வேலை முடிகிறதுக்கு 3 நாளுக்கு அப்புறமா ஒருத்தங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது டைப்பாக இருக்கும். இந்த 2 டைப்பில் தான் இந்த ஒரு டைப்பில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த 2 டைப்பை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து நான் கொடுத்துறேன். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் விட்டுட்டு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் யார் வேலை பார்ப்பா? ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு வேலை முடிஞ்சிருக்குமா? இப்போ டோட்டல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும், கரெக்டா? அந்த டோட்டல் ஒர்க்கில் ஒரு 4 நாள் வேலை பார்த்துட்டு ஏ விட்டுட்டு போகிறாங்க. அந்த 4 நாளும் ஏயும் பியும் சேர்ந்து தானே வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த ஏயும் பியும் எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணனா அந்த 4 நாள் முடிஞ்ச டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிடும். கரெக்டா இல்லையா? எஸ், கரெக்ட். அப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை ஒரிஜினல் டோட்டல் ஒர்க்கில் இருந்து நாம் மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் உள்ள டோட்டல் ஒர்க்குன்றது கிடைச்சிடும். அதாவது இந்த இதில் எவ்வளோ வேலையை முடிக்கணுன்றதை கிடைச்சிடும். அந்த வேலையை யார் விட்டுட்டு போகாமல் இருக்காங்களோ அவங்களோட எஃபிஷியன்சியாக டிவைட் பண்ணால் அந்த பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிஞ்சிடும்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருமா? இவ்வளவு தான் டைப் 1ங்கிறது. கிளியராக புரிஞ்சா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ ஆரம்பத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் விட்டுட்டு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்படி சேர்ந்து வேலை பார்க்குறப்போ அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சியுமே இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ டேஸால் அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணனா நமக்கு அந்த குறிப்பிட்ட நாள், அந்த 4 நாளோ ஒரு 5 நாளோ எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்றது தெரிஞ்சிருமா? அந்த வேலையை மொத்த வேலையிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் உள்ள வேலை எவ்வளோன்றது கிடைச்சிடும். அந்த பேலன்ஸ் உள்ள வேலையை பார்க்க போகிறது யார்? பேலன்ஸ் யார் விட்டுட்டு போகாமல் இருக்காங்களோ அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? இவ்வளவு தான் இந்த டைப். இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் மைனஸ் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேவா? அதாவது இந்த ஒர்க் லிஸ்ட் கான்செப்ட் நான் சொன்ன இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்ச இந்த ஃபார்முலாலாம் தேவையே கிடையாது. அந்த ஃபார்முலா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் ஒன்று இருக்கும், கரெக்டாக? யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய டே எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சி
அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ஒர்க்ல இருந்து மைனஸ் பண்ணியாச்சுன்னா அந்த விட்டுட்டு போனவங்க பார்த்த வேலைன்றது நமக்கு முடிஞ்சிடும். அந்த விட்டுட்டு போனவங்க எவ்வளவு வேலை பார்த்தாங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் ஒர்க், அந்த பேலன்ஸ் ஒர்க்கு தான் ஆரம்பத்துல இருந்து யார் எண்டு வரைக்கும் விடாம இருக்காங்களோ அவங்க பார்த்த வேலையா வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். சிம்பிளா சொல்றேன். இப்போ இது டோட்டல் ஒர்க், ஓகேவா? அந்த டோட்டல் ஒர்க்ல வந்து ஏங்கிறவங்க அந்த நாளுக்கு அப்புறமா அந்த வேலையை விட்டுட்டு போயிடாங்கன்னு வச்சுக்கணுமே. அப்ப அது ஏ பார்த்த வேலை ஒன்று இருக்குமா? அந்த ஏ பார்த்த வேலையை மட்டும் இப்போ இந்த இடத்துல ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, இந்த இடத்துல பி மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க, கரெக்டா? இப்போ ஏ மட்டும் பார்த்த வேலைங்கிறது இங்க மட்டும்தான் இருக்க போகுது, ஓகேவா? அந்த பி பார்த்த வேலைங்கிறது இங்கேயும் இருக்க போகுது, இங்கேயும் இருக்க போகுது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா யாரு விட்டுட்டு போகாம இருக்காங்களோ அவங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எவ்வளவு வேலையை பார்த்துருப்பாங்களோ அது நமக்கு இந்த ஃபார்முலால கிடைச்சிடும். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டின் நான் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து லாஸ்ட் 3 நாள்ல விட்டுட்டு போறாங்க, அது எப்படி நம்ம இது பண்றது கேட்டீங்கன்னா அதுக்குமே சேம் ஃபார்முலா தான். ஆனா அந்த ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். ஒர்க் லெஃப்ட் சாரி நியூ டோட்டல் ஒர்க், நியூ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பிளஸ் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா என்னன்னா, இப்போ முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் விட்டுட்டு போறாங்க. அந்த விட்டுட்டு போறவங்க வந்து போனதுக்கு அப்புறமா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகுன்ற மாதிரி சம்திங் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்ப எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்ப நல்லா கவனிங்க, 3 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ இந்த வேலை ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் ஒரு டோட்டல் ஒர்க்குங்கிறது இருக்க போகுது, கரெக்டா? இல்ல எஸ் இருக்க போகுது. இந்த டோட்டல் ஒர்க்குங்கிறது இவங்க 3 நாள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடியுதுன்றதை வச்சுக்கலாம். இவங்க 3 நாள் விட்டுட்டு போகலன்னா, இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏ பிளஸ் பி வேலை பார்க்குறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஏ விட்டுட்டு போயிடறாங்கன்னா இந்த இடத்துல பி மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க, ஓகேவா? அப்ப இந்த 3 நாள் வேலைங்கிறது பி மட்டும் தான் பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். நாம என்ன பண்ண போறோம்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அந்த 3 நாள் வேலையிலையுமே ஏ இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ண போறோம். எப்படி ஏ இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ணலாம்? இப்போ ஏ வந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க, ஏயோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். அப்போ டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி இதை நம்ம போட்டோம்னா நமக்கு ஏ இந்த 3 நாள்ல எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? இருந்திருந்தா அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம டோட்டல் ஒர்க்கோட ஆட் பண்ணா புது டோட்டல் ஒர்க்ன்றது இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் முடிக்கிறதுக்கு ஒரு டோட்டல் ஒர்க் இருக்க போகுது, ஓகேவா? அந்த டோட்டல் ஒர்க்ல தான் ஏ விட்டுட்டு போறாங்க. அப்ப ஏ திரும்ப இன்வால்வ் பண்ணோம்னா ஏ தன பங்குக்கு ஒரு வேலை பார்ப்பாங்களா, கரெக்டா? அதை நம்ம ஆட் பண்றப்பதான் நியூ டோட்டல் ஒர்க்குங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த நியூ டோட்டல் ஒர்க்ல இருந்து நமக்கு தேவை டேஸோ எஃபிஷியன்சியோ நம்மளால ஃபைன் பண்ணிக்கிட முடியும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் சம்ஸ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியரா புரியும். ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், ஏ வந்து ஒரு வேலையை, பி வந்து ஒரு வேலையை, சி வந்து ஒரு வேலையை 11, 33, 48 நாள்ல முடிக்கிறாங்க, ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு அப்புறம் ஏ வந்து எனக்கு இந்த வேலை வேணாம்னு விட்டுட்டு போயிடறாங்க. மிச்சம் உள்ள வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுன்றதை கேட்டுக்காங்க. 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். 2 மெத்தட்னா அண்டர்ஸ்டாண்டிங் வச்சும் சால்வ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துடலாம். ஏ, பி அண்ட் சி 11, 33, 48, ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 528 சம்திங் வரும், 528, ஓகேவா? இப்போ இதை 11ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 டைம் போகும், மிச்சம் பேலன்ஸ் வந்து ஒரு 8 வரும், 8 டைம் போகும். 33ஆல் கட் பண்ணிங்கன்னா அகைன் 11ஆலேயே கட் பண்ணுங்க, சாரி 33ஆலேயே நம்ம கட் பண்ணலாம். 33ஆல் கட் பண்ணோம்னா 330, 528, 3 × 11, ஓகேவா? 11ஆல் கட் பண்ணப்போ தான் 48 வந்துச்சு. 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 1, 16 வரும். இப்போ 48ஆல் கட் பண்ணிங்கன்னா 11, ஓகேவா? ஓகே, இப்போ இது நமக்கு எல்லாத்துடைய எஃபிஷியன்சியுமே கிடச்சிடும். நல்லா கவனிங்க, ஏ வந்து 2 நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8, 14, 15, 15, 5, 6, 7, 75, ஓகேவா? 75. 2 நாளும் எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 நாளில் ஒரு வேலை முடிஞ்சிருக்கும்ல. அப்போ 75 எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ்னா 150 வேலை 2 நாளில் முடிஞ்சிருக்கும். மிச்சம் உள்ள வேலை எவ்வளோ? 150ல் 528 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 8, 4, 1, 7, 3, ஓகேவா? ஸோ பேலன்ஸ் உள்ள வேலைங்கிறது இதுதான். இந்த வேலையை தானே ஏ விட்டுட்டு போச்சுன்னா பிஎன்சி பார்ப்பாங்க. பிஎன்சிங்கிறப்போ 27, ஓகேவா? இப்போ இது நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் ஒரு டைம் போகும், 10 பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்குங்கிறப்போ 80, 28, ஓகே, 4 டைம் போகும், ஓகேவா? ஸோ 14 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேவா? என்ன பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், டோட்டல் ஒர்க் வந்துச்சு. டோட்டல் ஒர்க் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 2 நாள் 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எஃபிஷியன்சி 75. 2 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 150 வேலைன்றது முடிஞ்சிருக்கும்.
528ல 150ன்னு போச்சுன்னா பேலன்ஸ் உள்ள வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா 378. இந்த 308 வேலை 78 வேலையை தான் பிஎன்சி வந்து பார்க்குறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு தான் டிவைட் பண்ணும். ஸோ 14 நாளில் ரிமைனிங் ஒர்க் முடியும். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஒர்க் முடிக்க எவ்வளோ நாளாகவும் கேட்பாங்க. டோட்டல் ஒர்க் முடியும்னா ஆரம்பத்தில் 2 நாள், இப்போ ஒரு 14 நாள். ஸோ 16 நாள்னு போடணும். ஓகேவா? கவனமாக பண்ணணும். இப்போ இந்த ரெண்டாவது ஃபார்முலா இருக்கலாம், அந்த மெத்தடில் போட்டோம்னா ஒர்க் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு மைனஸ் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 528. டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி, யாருடைய டேஸ் யாரோட எஃபிஷியன்சி போகிறோம், யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களோட தான். டே எவ்வளோ? 2. எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏட எஃபிஷியன்சி 48. சால்வ் பண்ணுங்க. 528 மைனஸ் 48னா 96. ஸோ இது டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 4 100 428ங்கிறப்போ சாரி 420 ரைட். $434 வரும். இது ஒர்க் லெஃப்ட். இந்த ஒர்க் லெஃப்ட் இருக்குல்ல, இந்த ஒர்க் லெஃப்ட்டை தானே யார் பார்க்கா? ஒர்க் லெஃப்ட் அவர் முடிச்சு போனதுக்கப்புறம் பேலன்ஸில் இருக்கு. பேலன்ஸ் ஒர்க் யார் பார்க்கா? பிஎன்சி தான். பிஎன்சி தான் 27. இப்போ 27ஆல் நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 27ஆல் சால்வ் பண்ணோன்னா 54 ஒரு டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 இருக்கும். 33 16 நாள் இருக்கும். தென் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா 120 ஜஸ்ட் 120 42 சி 432 தானே? எஸ் 432. எஸ் 432. ஸோ 6 டைம் போகும். ஓகேவா? 120 42 162 சம்திங் வரும். அதுதான் பேலன்ஸும் இருக்கும். ஸோ 122னா 16ஆல் போகும். ஓகேவா? ஸோ 16 தான் பார்த்தீங்கன்னா மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாள். இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு டோட்டல் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் வேலையை முடிக்க 16 நாள் ஆகும். ஓகேவா? 16 நாள். தான் 2 நாள் வேலை பார்த்தேன், ரிமைனிங் ஒர்க் தான் கேட்கும். 16ல் 2 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 16 தான் இந்த கொஸ்டின் ஆன்சராக வந்து இருக்கும். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது தான் கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபார்முலாவில் இது பண்ணணும். ஓகேவா? அந்த இனிஷியலாக பண்ண அந்த வேலையை வந்து அந்த 2 நாள் மொத்தமாக சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ மட்டும் இந்த ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஜஸ்ட் கொஸ்டினில் டோட்டல் ஒர்க் முடிய எவ்வளோ நாள் கேட்டாங்கன்னா இதை அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் அதே இது ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த கிடைக்கக்கூட அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவில் இனிஷியல் அந்த 2 நாள் வேலை 3 நாள் வேலையோ 4 நாள் வேலையோ அதை நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ அண்ட் பி ஒரு வேலையை 11 நாள் 33 நாளில் முடிக்கிறாங்க. ஏ அண்ட் பி 11 நாள் 33 நாள் முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 3 நாளுக்கு அப்புறமா பி எனக்கு இந்த வேலை வேணான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை ஏ தான் முடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ரிமைனிங் ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டாங்க. ஃபார்முலா வச்சே சால்வ் பண்ணலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சும் சால்வ் பண்ணலாம், இதை வச்சும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் நல்லா புரியுதோ அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 33. ஏட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. ஓகேவா? ஃபார்முலா என்னது? ஒர்க் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் மைனஸ் யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களோட டேஸ் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 33. டேஸ் எவ்வளோ? 3. யார் விட்டுட்டு போகிறா? பி தான் விட்டு போகிறாங்க. பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ இப்போ 33 மைனஸ் 3 30. ஒர்க் லெஃப்ட் எவ்வளோ? 30. ஸோ இந்த 30 வேலையை யார் பார்க்குற மாதிரி? ஏ பார்க்குற மாதிரி தான். கரெக்டாக? அப்போ 30 டிவைட் பை ஏட எஃபிஷியன்சி 3 10. ஓகேவா? ஸோ 10 தான் ஒர்க் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கான டேஸு. ஏட எஃபிஷியன்சி வச்சு டிவைட் பண்ணுறோம். ஏ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. பி தான் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கான ஏ பார்த்த வேலை தான் 10 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் ஒர்க் முடிக்க 10 நாள் ஆகுது. ரிமைனிங் ஒர்க் முடிக்க தான் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த 3 நாள் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த 3 நாளை மைனஸ் பண்ணுங்க. 7 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதை நம்ம இந்த மெத்தடில் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு சால்வ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஓகே, இப்போ 3 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா? 3 + 4 4 12. அப்போ 3 நாள் 12 வேலையை முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் எவ்வளோ வேலை இருக்கும்? 21 வேலை இருக்கும். இந்த 21 வேலையை யார் பார்க்கா? ஏ தான் பார்ப்பாங்க ரிமைனிங் வேலையை. ஏன்னா ஏ தானே விட்டுட்டு போகாமல் இருக்காங்க. கட் பண்ணிங்கன்னா 7. 7 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 2 மெத்தட்லேயும் ஒரே ஆன்சர் தான் வரும். எது நல்லா புரிஞ்சிருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க.
நிர்பயாங்கிறவங்க ஒரு வேலையை 19 நாள்ல முடிக்கிறாங்க. விஸ்மயங்கிறவங்க ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 6 நாள்ல முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. நிர்பய் வந்து வேலை முடியறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த வேலை வேணாம்னு விட்டுட்டு போயிடுறாங்க. 2வது டைப். ஓகேவா? எவ்வளவு நாள்ல அந்த வேலை மொத்தமா முடியும்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? நிர்பயா 19 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. விம்ஷா 6 நாள்ல வேலையை வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்குங்கிற பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 60, 54, 114ங்கிறது வரும். ஓகேவா? இப்போ ஸோ இப்போ இதோட எஃபிஷியன்சிங்கிறப்போ இது 6, இது 19. ஓகேவா? கிளியர்டா? ஏன்னா 19ல் 6 போகாது. அப்போ கிராஸாகவே போட்டுடலாம். 6, 19ன்னு வரும். ஓகே. ஸோ இதில் நல்லா இதோட ஃபார்முலா என்னது? நியூ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு ப்ளஸ் யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய டேஸு, அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 114. டேஸ் எவ்வளோ? 4 நாள் விட்டு போகிறாங்க. யார் விட்டுட்டு போகிறாங்க? நிர்பயா தான் விட்டு போகிறாங்க. அப்போ நிர்பயாவோட வேலை. ஓகேவா? 6 நாங்க 24. 24 + 114 138. ஸோ 138 தான் டோட்டல் ஒர்க். புது டோட்டல் ஒர்க் 138 டிவைட் பை எஃபிஷியன்சி பாருங்க 25. இப்போ சால்வ் பண்ணா, இப்போ இது சால்வ் பண்ணோம்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் போகும். சார் ஒரு டைம் இல்லை, 5 டைம் போகும். 5 டைம்னா 125 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 138 25ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 138 25ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 டைம் போகும். 125ன்னு வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 13 இருக்கும். 13 எதாலையும் கட் ஆகாது. அப்போ 13 டிவைட் பை 25. ஓகேவா? ஸோ 5, 13, 25 இருக்கு. இங்கே தான் இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். பின்னாடி இருந்து அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். மொத்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். ஓகே சார், இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த சம்ல பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இங்கே பாருங்க, ஸ்பேஸ் இல்லை. ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இதை ரப் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை சிம்பிளாக கவனிங்க. நிர்பயா வந்து 4 வேலை முடிகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? வேலை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுது. இந்த வேலை முடிகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ 4 நாள் யார் வேலை பார்த்துருப்பா? நமக்கு வந்து விஸ்மய தான் பார்த்துருப்பாங்க. அப்போ 4 நாள் அவங்க ஒரு வேலை பார்த்துருப்பாங்கல்ல. 4 நாள் வேலை பார்க்குறாங்க, பார்த்தா விஸ்மய வேலை முடிக்கிறாங்க. எஃபிஷியன்சி 19. ஸோ 40, 76. அப்போ 76 வேலை லாஸ்ட் 4 நாளில் விஸ்மய வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ பேலன்ஸ் வேலை எவ்வளோ இருக்கும்? லாஸ்ட் 4 நாளில் 76 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 114ல் 36 வேலை போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? நமக்கு 38 ஆச்சு. கரெக்டாக 38. அப்போ இந்த 38 வேலையை தான் ஆரம்பத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ 38 டிவைட் பை 25. புரியுதா? இந்த 4 நாள் மட்டும் 76 வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள வேலை இந்த டேட்ல அது வேலை முடிஞ்சிருது. இந்த லாஸ்ட் நாளில் 76 வேலை முடிஞ்சிருக்குன்னா அப்போ மிச்சம் உள்ள வேலை இந்த நாட்களில் தானே முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 நாட்கள்லையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்கன்னா 38 டிவைட் பண்ணால் ஒரு டைம் போகும். பேலன்ஸ் 13/25 வரும். ஓகேவா? போன டைம் பார்த்தா மாதிரி. ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டுக்கலாம். முதல்ல ஒரு நாள் 13/25 நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் தனியாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். 2 மெத்தட்லையும் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஃபார்முலா வச்சு போட போகிறோன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். கவனமாக பண்ணணும் 2 விதத்துலையும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுமா, இந்த இதுவே ஒரு டைப்பு தான். அது என்னன்றதை நம்ம பின்னாடி ஸ்பேஸ் இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஸ்பேஸ் இல்லை, நான் போத் ஒர்க் இந்த தான். ஓகேவா? நம்ம இந்த சம் பார்த்து ஓகே இங்கே பாருங்க. இப்போ நான் ஒரு சம் டீச் பண்ணுறேன். இதுதான் நம்ம இந்த இது ஜஸ்ட் மினிட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 4 நாளைக்கு வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல விட்டுட்டு போயிடுறாங்க, வேலை முடிகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே விட்டுட்டு போன அந்த டேஸுங்கிற மாதிரி நம்மள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒருவேளை அப்படி கொடுக்காம எத்தனை நாள்ல விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டாங்கன்னா, இதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இதை நம்ம இப்போ இந்த கொஸ்டின் அதுக்குன்னு பார்க்கல. ஆனால் நம்ம இதை தனியாக பார்த்தோம், இது புரிஞ்சுட்டு இப்போ என்னன்னு கேட்பாங்கன்னா,
ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல வேலை முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை 12 நாள்ல வேலை முடிக்கிறாங்க, சி வந்து அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் சம் டேஸ்க்கு அப்புறமா பியும் சியும் எனக்கு இந்த வேலை வேணான்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மொத்த வேலை 7 நாள்ல முடியும். டோட்டலா அந்த வேலை 7 நாள்ல ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? வேலை ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிஎன்சி வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பிஎன்சி வேலையை விட்டு போயிருப்பாங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எல்சிஎம் 60, 6, 5, 4. ஓகேவா? சிம்பிள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் 60 தான் வரும். 60ஓட இந்த டிவிசிபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்த வேலை 7 நாள்ல முடியுது. மொத்த வேலை 7 நாள்ல முடியுது. நம்ம இந்த சம் பார்த்தோம்ல அதே மாதிரி பாருங்க. ஓகே, நல்லா குனிங்க. மொத்த வேலை ஆரம்பிச்சுல இருந்து 7 நாள்ல முடியுதுன்னா அந்த 7 நாள்ல யார் வேலை பார்த்திருப்பா? யார் விட்டுட்டு போலையோ அவங்க தான் பார்த்திருப்பாங்க. யார் விட்டுட்டு போல? ஏ தான் விட்டுட்டு போல. அப்ப ஏட எஃபிஷியன்சி 6, 6 42. அப்ப 42 வேலையை ஏ மட்டுமே ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. 60ல 42 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலைங்கிறது எவ்வளோ? 28. 18. ஸோ இந்த 18 வேலையை தான் யார் பார்த்துருப்பாங்க? ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஏ தான் 42 வேலையை முடிச்சிருவாங்க. பேலன்ஸ் உள்ள வேலையை தான் அந்த மற்றவங்க முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த மற்றவங்க முடிச்ச வேலை அவங்களோட எஃபிஷியன்சி கட் பண்ணோம்னா மற்றவங்க இவங்க தானே 2. அப்போ 2 days. அப்போ மற்றவங்க 2 நாளைக்கு அப்புறம் தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஒரு டைப்பு. இதுல நிறைய கொஸ்டினே லாஸ்ட் டைம் வந்து என்டிபிசி இந்த டைப்ல இருந்து கேட்கல. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சம் எடுத்துட்டு வந்து நம்ம செஞ்சிருக்கோம். ஒருத்தர் விட்டுட்டு போனாங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நாள் விட்டுட்டு போவாங்க, பேலன்ஸ் ஒர்க் டோட்டல் ஒர்க் பார்த்தோம். அதே இது எவ்வளவு நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யாரு ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் வேலை பாக்குறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்க அதை சால்வ் பண்ணா நமக்கு அவங்க பார்த்த வேலை கிடைச்சிடும். மிச்சம் உள்ள வேலையை தான் அந்த விட்டுட்டு போனவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட எஃபிஷியன்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எத்தனை நாளில் வேலையை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தோம். 113/25 நாளில் வேலை முடியும். இதே தான் இங்கேயும் நம்ம பண்ணோம். வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணோமா? இல்லை. நெக்ஸ்ட் இந்த சம்பர். ஓகே, இது வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆனது. முன்னாடி இருந்து விட்டுட்டு போகிறது, பின்னாடி இருந்து விட்டுட்டு போகிறது. ஓகேவா? பேக்வேர்ட்லேருந்து விட்டுட்டு போகிறது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ராபர்ட், கிறிஸ், ஜெர்ம் இவங்க 3 பேரும் 10, 14, 21 நாள் வேலை பார்க்குறாங்க. ராபர்ட், கிறிஸ் அண்ட் ஜெர்ம் 10, 14, 21 எல்லாரும் சேர்ந்தா வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ராபர்ட்டுங்கிறவங்க 5 நாளைக்கு அப்புறமா எனக்கு இந்த வேலை வேணாம்னு விட்டுட்டு போயிடுறாங்க. கிறிஸ்ங்கிறவங்க 2 நாளைக்கு வேலை முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேலை வேணாம்னு விட்டுட்டு போயிடுறாங்க. டோட்டலா அந்த வேலை எவ்வளவு நாள் முடியுதுன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? நம்ம ஆரம்பத்துல பார்த்தா அதே ஃபார்முலா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. டோட்டல் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் மைனஸ் டேஸ் இன்டு எஃபிஷியன்சியா. ரெண்டாவது ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க்கு பிளஸ் டேஸ் இன்டு எஃபிஷியன்சி. இவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபார்வேர்ட்ல இருந்து விட்டுட்டு போறாங்க, பேக்வேர்ட்ல இருந்து விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோமே. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? இருக்கலே பெரிய நம்பர் இதுதான். ஸோ இந்த பெரிய நம்பருங்கிறப்போ 42 42ஆல 14 போகுமான்னு கேட்டிங்கன்னா போகும். 3 டைம் போகும். ஆனால் நான் 10 போகாது. அப்போ 10ஓட மல்டிபிளா தான் வரும். அப்போ 21 × 10 210. 10ஆல போகுமா? எஸ் போகும். 14ஆல போகுமா? 210. 7ஆல போடுங்க. 2 டைம் போகும் 30. 2ஆல போனீங்கன்னா 15. 24 10 டைம் போகும். ஓகே. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? டோட்டல் ஒர்க் 210. மைனஸ்னா விட்டுட்டு போறாங்க. ஆரம்பத்துல இருந்து விட்டுட்டு போறாங்க. ஆரம்பத்துல இருந்து யார் விட்டுட்டு போறா? 5 டேஸ்க்கு அப்புறம் ராபர்ட் தான் விட்டு போறாங்க. 5 இன்ட்டு ராபர்ட் எஃபிஷியன்சி 21 பிளஸ் பேக்வேர்ட்ல இருந்து விட்டுட்டு போறது யாது? ஃபினிஷ் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறிஷ். 2 இன்ட்டு கிறிஷோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 15. சால்வ் பண்ணுங்க. 210 மைனஸ் 105 பிளஸ் 30. 240 மைனஸ் 105 வரும். இதை சால்வ் பண்ணோம்னா 135 வரும். 135ங்கிற வேலையை தான் யார் நமக்கு பார்க்குறா? மற்ற அந்த விட்டு போகாமல் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 135 சி நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 135 இருக்கா? ராபர்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் உள்ளவங்க நம்ம நல்லா கவனிங்க.
இதை சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் உள்ள ஒர்க் எவ்வளோன்றது கிடைக்கும். ஓகேவா? பேலன்ஸ் உள்ள ஒர்க் எவ்வளோ, அந்த பேலன்ஸ் இங்க பாருங்க, இதுல விட்டுட்டு போயிட்டாங்க ராபர்ட். ஓகேவா? நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்றப்போ பேலன்ஸ் உள்ள ஒர்க் கிடைக்கும். இந்த பேலன்ஸ் உள்ள இதுல இவர் விட்டுட்டு போகாதுல, அவரோட இதை நம்ம ஆட் பண்றோம். அவர் இருக்காருன்ட்டு கன்சிடர் பண்ணிட்டு அவர் திரும்ப ஆட் பண்றோம். அப்போ இது டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அந்த டோட்டல் ஒர்க்கை யாரு அந்த லாஸ்ட் 2 பேர் வேலை பார்க்குறாங்க அதுல தானே கன்சிடர் பண்ணுவோம். கிறிஷும் இதானே. ஸோ 25 சால்வ் பண்ணீங்கன்னா 5 டைம் போகும். பேலன்ஸ் வந்து 10 இருக்கும். 0 சேர்த்தீங்கன்னா 4 டைம் போகும். 5.4 5.4 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த 2 ஃபார்முலாவுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்கும் இந்த டைப். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரயில்வேல இந்த டைப்ல நிறைய எஸ்எஸ்சில கேட்பாங்க. ரயில்வேல ரேரா தான் இந்த டைப் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, கவனத்துல வச்சு சால்வ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, ராபர்ட்டும் போறாங்க, கிறிஷும் போறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாரு? ஜெர்மி. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு கட் பண்ணுவீங்க. அதுதான் தப்பு. கவனமா இருக்கும். இதை சால்வ் பண்ணா பேலன்ஸ் உள்ள ஒர்க்கு கிடைக்கும். இந்த ஒர்க் என்னன்றது கிடைக்கும். இதுல லாஸ்ட் தானே இவங்க விட்டுட்டு போறாங்க. அப்போ அது 2வது டைப். அப்போ 2வது டைப்ல இது நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா இந்த வேலை கிடைக்கும், ரிமைனிங் ஒர்க். அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க் தானே இந்த டோட்டல் ஒர்க்குங்கிறது. கரெக்டா? அப்போ இந்த டோட்டல் ஒர்க், இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க் லெஃப்ட்டுங்கிறது இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கா மாறும். அந்த டோட்டல் ஒர்க்ல தான் இந்த இடத்த ஆட் பண்றோம். அப்போ அது 2வது டைப்பா மாறிடும்ல. இப்படி தான் நம்ம செய்யணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்றது இது என்னன்றதை பார்க்கலாம். அதாவது இப்போ இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே என்னது, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னா ஒரு நாள்ல 2 பேருடைய பவருமே இன்வால்வ் ஆகும். 2 பேருமே இன்வால்வ் ஆகி வேலை பார்ப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஏ மட்டும் வேலை பார்ப்பாங்க, இன்னொரு நாள் வந்து அடுத்த நாள் பி மட்டும் வேலை பார்ப்பாங்க. இப்படி இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் ஏ, அடுத்த நாள் பி, அடுத்த நாள் ஏ, அடுத்த நாள் பி. இந்த டைப் தான் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்னு சொல்லுவோம். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 6. எஃபிஷியன்சி எவ்வளோ? 3, 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் சொல்லிடுவாங்க, 2 பேருமே ஆல்டர்னேட் டேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஏல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல பில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா முதல் நாள் ஏ தான் வேலை பார்ப்பாங்க. முதல் நாள் ஏ வேலை பார்த்தாங்கன்னா ஏயோட எஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு ஏத்தாப்புல ஒர்க்னா ஏ வந்து 3 வேலையை முடிப்பாங்க. 2வது நாள் வந்து பி வேலை பார்ப்பாங்க. பி வேலை பார்த்தாங்கன்னா 2 வேலையை முடிப்பாங்க. ஸோ இப்போ 3வது நாள் திரும்ப ஏ வந்துடுவாங்க. ஏ வந்துட்டாங்கன்னா ஏ வந்து 3 வேலையை முடிப்பாங்க. நல்லா கவனிங்க, மொத்த வேலை இருக்கிறது 6 தான். 2 நாள்லயே 5 வேலை முடிஞ்சிட்டு. அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ இருக்கும்? ஒரு வேலை தான் இருக்கும். அந்த ஒரு வேலையை வந்து ஏ தான் பார்ப்பாங்க. அப்போ 1/3. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 5 1/3 டேஸ்ங்கிறது ஆகும். இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேல்யூவா இருக்கு. அதனால 2 ஸ்டெப்லயே வந்து சில சம்ஸ்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாள் வேலையை பார்த்தாங்கன்னா ஒரு வேலை முடியுமா, 2 நாள் அடுத்த நாள் இன்னொருத்தர் வேலை பார்ப்பாங்க, ஒரு வேலை முடியுமா, இதை ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு சைக்கிள்ல ஒரு வேலை முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 தான் டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கோங்க. ஏவோட எஃபிஷியன் ஃபர்ஸ்ட் நாள் வேலை பார்க்குறவங்க 5 எஃபிஷியன்சி இருக்கு. 2வது நாள் வேலை பார்க்குறவங்களோட எஃபிஷியன்சி 15ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல் நாள் வேலை பார்த்தவங்க 5 வேலையும், 2வது நாள் பார்த்தவங்க 15 வேலையும் முடிப்பாங்க. அப்போ ஒரு சைக்கிள் முடியிறப்போ, ஒரு சைக்கிள்னா 2 நாள், ஒரு சைக்கிள் முடியிறப்போ 20 வேலை முடியுது. நமக்கு தேவை 200 வேலை. அப்போ இந்த 200 எப்போ மாறும்? இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மாறும். அப்போ 20 வேலை 200ஆ மாறும். அப்போ டோட்டல் ஒர்க் முடிஞ்சிருமா? அப்போ இதையுமே நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு 10. அப்போ 20 நாள். அதாவது இந்த 200 வேலையை ஆல்டர்னேட் டேஸ்ங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம சால்வ் பண்ணா 20 நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்க. இப்படிதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால பண்ணிட்டோம். ஆனா எக்ஸாம்ல கேட்கறப்போ இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? 2 பேர் வேலை பார்க்கணும், இல்ல 3 பேர் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு சைக்கிள் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாருங்க. இதுல ஒரு சைக்கிள் முடிய 2 பேர் தான் வேலை பார்க்கறாங்க, ஒரு சைக்கிள் முடிய 2 நாள் ஆகும். ஓகேவா? அந்த ஒரு சைக்கிளோட வேல்யூங்கிறது 20. அதுல இருந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாம், டைரக்டா உங்களுக்கு புரியும். ஓகே. ஏ வந்து ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து அதே வேலையை 28 நாள்ல முடிக்கிறாங்க. 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை பார்க்குறாங்க. பில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது முதல்ல பி வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏன்னு போய்கிட்டே இருக்கு.
எவ்வளோ நாளில் அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ எல்சிஎம் எடுங்க. 24 28 24 28 4ஆல் போட்டால் 6 4 24 7 4 28 6 7 6 7 42 42 இன்ட்டு 4 8 16. ஓகே. ஸோ இப்போ உட்காந்து டிவைட் பண்ணக்கூடாது. எதால் மல்டிப்ளை பண்ணிக்கோ? 4 6 7. எது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், இது வரும். அப்போ 7 தான் இதோட எஃபிஷியன்சி. எது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் 28 வரும், இதுதான் வரும். அப்போ 6 தான் இதோட எஃபிஷியன்சி. ஓகே. முதல்ல பி தான் வேலை பார்க்கும். முதல் நாள் பி வேலை பார்க்குறாங்க, 6 வேலை முடியும். அடுத்த நாள் 2வது நாள் யார் வேலை பார்க்கா? ஏ வேலை பார்ப்பாங்க, 7 வேலை முடியும். அப்போது 2 நாளுங்கிறப்போ ஒரு சைக்கிள். இப்போ ஒரு சைக்கிள் முடிகிறப்போ எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 13 வேலை முடிஞ்சிருக்கும். ஓகேவா? நமக்கு 168ங்கிறது வரணும். இப்போ இந்த 13 எதால் மல்டிப்ளை பண்ணால் 168 வரும்? 13 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 130 வரும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 13 12ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 2 3 1 156 வரும். கிட்டத்தட்ட 168 வரல. அப்போ என்ன பண்ணா அதோட ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போகக்கூடாது, அது பக்கத்தில் வந்துடணும். ஓகேவா? இதுல 200 இருக்கு, அதனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 200 வருது. இதே இது 201 205 இருந்துச்சுன்னா 200க்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஓகேவா? இங்க பாருங்க. இப்போ இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 12ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156 வரும். அப்போ இதையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 24 நாள்னு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ மொத்த வேலை 168, அதுல 156 வேலை முடிச்சுட்டு. ஓகேவா? 156 வேலை முடிஞ்சிட்டுனா ஒரு 12 சைக்கிள் முடிஞ்சிருக்கு. 12 சைக்கிள் முடிஞ்சோடனே 13வது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த 13வது சைக்கிள் யார் ஸ்டார்ட் பண்ணுவா? யார் ஃபர்ஸ்ட் வேலை பார்க்குறா? பி தான். அப்போ பி தான் அடுத்த நாள் இருப்போம். அப்போ 25வது நாள் 25 நாள் பி தான் வேலை பார்ப்பாங்க. பி எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? 6 வேலை. அப்போ 162 வேலை முடியும். அடுத்த நாள் 26வது நாள் 26வது நாளில் பார்த்தீங்கன்னா யார் வேலை பார்ப்பா? நம்மளுடைய ஏ வேலை பார்ப்பாங்க. ஏ எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? 7 வேலை. அப்போ 169ன்னு மாறிடும். பி வேலை பார்த்தாங்கன்னா 6 வேலை முடிக்காங்க, ஏ வேலை பார்த்தாங்க 7 வேலை. அப்போ 169 168 தானே டோட்டல் ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணுன்னா இந்தோட ஸ்டாப் பண்ணுங்க. 25 நாள் ஆகுது. 25 நாளில் 162 வேலை முடிஞ்சிட்டு. ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ வேலை இருக்கு? 6 வேலை இருக்கு. பேலன்ஸ் 6 வேலை இருக்கு. அந்த 6 வேலையை யார் பார்க்கா? ஏ தான் பார்க்குறாங்க, 7. அப்போ 25 6 7 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டேஸாக வந்து போடணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. முந்தின 168 தான் வேலை, 169ன்னு போயிடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செக். இந்த பைப்பில் வாலி நிறையறதுக்காக லைட்டாக திறந்தோம்ல, அதே மாதிரி. நெக்ஸ்ட். ஓகே. மேன் டேஸ் ஒர்க் கான்செப்ட். ஆக்சுவலாக ஆல்டர்னேட் டேஸில் இது மட்டும் போதுமானா? இது மட்டுமே போதுமானதான். இதில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க, இதுவே போதுமானதான். ஓகே. இப்போ நம்ம வந்து மேன் ஒர்க்கு கான்செப்ட் பார்க்கலாம். இந்த மேன் ஒர்க் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இதை கம்பேரிசன் தருவாங்க. அதாவது 8 ஆண்கள் 16 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு வேலையை முடிக்காங்க. அப்போ 9 விமன் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தா அந்த வேலையை முடிக்க முடியும்? இந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மேன் பவர் இன்ட்டு டேஸ், எத்தனை நாட்கள், சில சமயம் ஹவர்ஸும் தருவாங்க. அப்போ டைம் டிவைடட் பை ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அடுத்த மேன் பவர் டேஸு டைமு டிவைடட் பை ஒர்க். ஓகேவா? பெரும்பாலான சமயங்களில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 8 மென்னு 5 நாள் வேலை பார்த்து 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஒரு வேலை ஒர்க்கு 1. 5 மென்னு 10 நாள் வேலையை பார்த்து 10 நாள் வேலை பார்த்து எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும்? 2 டைம் ஆஃப் த ஒர்க்கை முடிக்க. அப்படி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் பேசிக்கான அப்ரோச். இப்போ டேரெக்டாக கொஷின் இருக்கும். ஓகே. 3 மென்னு 14 விமன் ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? 3 மென்னு 14 விமன் ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேவா? இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி. மேன் பவர் 3 மென்னு, 3ங்கிறது ஆட்களோட எண்ணிக்கை, மென்னோட எஃபிஷியன்சி நம்மள்ட்ட தரல, அதான் எம்னு எடுத்துக்கோ. அப்போ எஃபிஷியன்சி இன்ட்டு டே. டோட்டல் ஒர்க்கா? டோட்டல் ஒர்க்கா 18. ஓகே. 11 மென்னு 8 விமன் கேன் கம்ப்ளீட் சேம் ஒர்க்குன்னு 12 நாள். ஓகேவா? 11 மென்னு 8 விமனு சேம் ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை விமனு ஒரு மென்னுக்கு ஈக்குவல்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணுறது?
இதில் என்ன இருக்கோ அதே தான், மேன் பவர் இன்ட்டு டே, மேன் பவர் இன்ட்டு டே தானே போடுறோம். இப்போ சால்வ் பண்ணுங்க. 6ஆல் கட் பண்ணுங்க, 2 டைம் போகும், 3 டைம் போகும். 3ஆல் உள்ள கட் பண்ணுங்க, 9 men 30 42 விமன், 22 men 16 விமன். ஓகேவா? மென்னை இந்த சைடாகவும் விமனை இந்த சைடும் கொண்டு போங்க. மென்னை இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா -9 வரும். -9ங்கிறப்போ இந்த இடத்துல வந்து 22லேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 2 பேரும் 13 men. இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 42 - 16 வரும், 26 வரும். 26 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ ஒரு மென்னுக்கு 2 விமனுங்கிறவங்க ஈக்குவலாக இருப்பாங்க. 2 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ஆர்ஆர்பி என்டிபிசி 2025ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 9 மென்னு இல்லைன்னா 8 விமன், இவங்க ஒரு வேலையை 19 நாளில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? 9 மென் 9 நாள் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை விமன் வேணுன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. 9 மென்னு 19 நாள் வேலை பார்த்து என்ன வேலையை முடிப்பாங்களோ அதே வேலையை 8 விமனும் 19 நாள் வேலை பார்த்து அந்த வேலையை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 9 மென்னு வந்து 9 நாள் வேலையை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. ஒரு டோட்டல் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். ரிமைனிங் உள்ள வேலையை எத்தனை விமன் முடிக்கணும்? எத்தனை விமன் முடிக்கணும்? 8 நாளில் அந்த வேலையை முடிக்கணும். ஓகேவா? ரிமைனிங் வேலையை எத்தனை விமன் சேர்ந்து முடிக்கணும்? 8 நாளில் அந்த வேலையை முடிக்கணும். இப்போ இதில் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் நிச்சயமாக தேவை. ஏன்னா டோட்டல் ஒர்க் இருந்தால் தான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஒர்க்கு தேவைன்னா இதில் ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு 19 கட் பண்ணிடலாம். அப்போ 9 men = 8 women வரும். இவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து வரும். ஓகேவா? அப்போ மென் விமனை கீழே கொண்டு வந்தாச்சா 8/9 வரும். அப்போ மென்னோட எஃபிஷியன்சி 8ம் விமனோட எஃபிஷியன்சி 9ம் நம்மளுக்கு வந்துடுமா? எஸ், வந்துடுது. ஓகே, எஃபிஷியன்சி வந்துட்டு இதுலேருந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? இந்த மென்னு விமன்லாம் எஃபிஷியன்சி ரெப்ரசென்ட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். 9 இன்ட்டு மென்னோட எஃபிஷியன்சி 8 19 சால்வ் பண்ணால் 9 72 72 இன்ட்டு 19 18 மீதில் 61 64 2 7. ஸோ 8 6 13 68 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இந்த 1368 தான் டோட்டல் ஒர்க். இந்த 1368 டோட்டல் ஒர்க்கை 9 men 9 days எவ்வளோ வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்க? 9 மென்னு மென்னோட எஃபிஷியன்சி 8 9 days வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 99 81 கரெக்டாக? 81 இன்ட்டு 8 8 8 64 648. அப்போது 648 வேலையை பார்த்தீங்கன்னா 9 men 9 daysல முடிச்சிருப்பாங்க. 648. பேலன்ஸ் உள்ள இருக்க எவ்வளோ? 0 2 4 7. இப்போ 720ங்கிற வேலையை தான் இவங்க பார்த்துருப்பாங்க, விமன்லாம் சேர்ந்து. அப்போ எக்ஸ் இன் விமனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 9 இன்ட்டு 8 = 720. 8ஆல் கட் பண்ணுங்க, 9 72. 9ஆல் கட் பண்ணுங்க 10. இப்போ எக்ஸ் = 10 வரும். ஸோ 10 விமன் தேவை அந்த வேலையை 8 நாளில் முடிக்கிறதுக்கு. இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் தேவைன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் போதும், நமக்கு எஃபிஷியன்சிங்கிறது கிடைக்கும், டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி படித்த அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டாப்பிக்கு. டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் எல்லா டைப்பும் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். நிறைய சம் நம்ம பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டைப்லையும் என்ன சம்மோ என்ன கான்செப்டோ அதே தான் எல்லாத்துக்குமே இருப்பது. டைப்பில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதே தான் வரப்போகுது. இதுவே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ பைப் அண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். பைப் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கான்செப்ட் படிச்சோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபில் பண்ணக்கூடிய பைப்பா ப்ளஸ் சிம்பிள் போடணும், எம்டி பண்ணக்கூடிய பைப்பா மைனஸ் சிம்பிள் போடணும். இது மட்டும்தான் ஒரே சேஞ்ச், மற்றபடி எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ன்னு எடுக்க மாட்டோம். டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் டேஸ் இதுன்னு எடுப்போமா? இதில் என்னென்னா அவர்னு எடுப்போம். டைம் டே டைம் எல்லாமே ஒன்று தான் டைம். இதில் கெப்பாசிட்டி, ஏன்னா இதில் சிஸ்டம் அது தொட்டி வருமா, அதனால் கெப்பாசிட்டி. இதில் அந்த பைப்போட எஃபிஷியன்சிங்கிற மாதிரி போடுவோம். ஓகேவா? இவ்வளவு தான் இதில் சேஞ்சுங்கிறது. கரெக்டாக சம்மையை போயிடலாம். இதில் எதுவும் பெருசாக கிடையாது. டைம் அண்ட் ஒர்க் பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஒரு டேப் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணுது. இன்னொரு டேப் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்தில் அந்த டேங்கை எம்டி பண்ணுது.
அந்த டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், 2 பைப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான். அந்த வால் பார்த்தோம்ல அதே தான். A14 பிங்கிற பைப்பு எம்டி பண்ணக்கூடிய பைப், அப்போ -18, இது +14. இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 14க்கும் 18க்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 14 18 2 டைம்ஸ்னா 7 9. ஸோ இப்போ இது இதாலையும் ஃபர்தராக கட் ஆகாது. 2 7 9 9 63. 63 × 2 126. 126 தான் இதோட கெப்பாசிட்டி. அந்த டேங்கோட கெப்பாசிட்டி 126. ஓகே. ஸோ 14ங்கிறப்போ 2 7 கூட்டினா தான் 14 வரும். அப்போது இதோட எஃபிஷியன்சி 9. 9 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 18 வரும். அப்போ இதோட எஃபிஷியன்சி 7. இது ப்ளஸ், இது மைனஸ். 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ வேலை? +2 வேலை தான் நடந்திருக்கும். ஓகேவா? இன்னும் ரெண்டுத்தையும் இது பண்ணுவோம்ல, +9 -7 +2 தானே வரும். 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா டோட்டல் எஃபிஷியன்சி 2. சால்வ் பண்ணோன்னா 63. அந்த டேங்க் ஃபில் ஆக 63 ஆகும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டாக ஆன்சர். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? நம்ம இந்த வால் கான்செப்ட் பார்த்தோமா? எஸ், இதே தான் அங்கேயே வரப்போகுது. இங்கே மைனஸுங்கிறப்போ நெகட்டிவ் ஒர்க் சொல்கிறோம், அங்கே மைனஸுங்கிறப்போ லீக்கேஜ் எம்டி பண்ணக்கூடிய பைப்புன்றோம். வேற ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த ரெண்டுத்துக்கும். ஓகேவா? இங்கே இருப்பாங்க. ஒரு பைப் வந்து டேங்கை 18 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப்பு அதே டேங்கை 19 நேரத்தில் எம்டி பண்ணுது. ஓகேவா? இப்போ 2 பைப்பு ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் எடுக்கும் 1/3 ஆஃப் த பைப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு? இங்கே முழு பைப் ஃபில் ஆக கேட்டாங்க. இங்கே 1/3 இருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கில் 1/3 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏங்கிற பைப்புன்னு வச்சுக்கலாம், 18 மணி நேரம் ஃபில் பண்ணுது. பிங்கிற பைப்பு எம்டி பண்ணுது, அப்போ -19 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இது ரெண்டுமே ஒன்றுத்துல ஒன்று கட் ஆகாது. அப்போ வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே எல்சிஎம் வந்துடும். 18 19. ஓகேவா? ஸோ 9 72 9 16 8 1 2 14 342. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது 19 இது 18 எல்சிஎம். இது ப்ளஸ், இது மைனஸ். ஓகேவா? ஓகே. ஸோ 1/3 ஆஃப் த ஒர்க்கு, டோட்டல் ஒர்க்கில் 1/3ங்கிறப்போ 1 1 4. அப்போது 114 ஒர்க்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்கு. 114 ஒர்க்கு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ +1 தானே ஒர்க்காக இருக்கும். +1 சால்வ் பண்ணிங்கன்னா 114 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். 342 342 கரெக்டாக போட்டுறாதீங்க, அது தப்பு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா டைம் ஒண்டர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிறது ஈஸி. இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கால்குலேஷனுங்கிறது ஒன்றுமே இருந்திருக்காது. எல்லாமே அந்த சிம்பிளாக அந்த மல்டிப்ளை பண்ணுற இதுதான் இருந்துட்டு இருக்கும். இதில் கவனமாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? 2 பைப்பு 3 ஹவர் 3 மணி நேரம். 2 பைப் இருக்குது. ஒரு பைப் 3 மணி நேரத்துலையும், ஒரு பைப் 57 மணி நேரத்துலையும் டேங்கை ஃபில் பண்ணுது. 3வது ஒரு பைப் இருக்குது, அது வந்து 3 மணி நேரத்தில் அந்த டேங்கையே காலி பண்ணிடும். 3 ஒரே நேரத்தில் வேலை பார்த்துச்சுன்னா அந்த டேங்க் வந்து 3ல் ஒரு பகுதியை 1/3 ஆஃப் த எம்டி பண்ணுறதுக்கு, சரி, ஹவு லாங் இட் வில் டேக் டு ஃபில் 1/3 ஆஃப் த எம்டியாக இருக்கக்கூடிய டேங்க்ல 1/3 ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டுவாங்க. இந்த கொஸ்டினோட அப்படியே காப்பி தான் இது. ரெண்டுமே என்டிபிஎஸ்ல கேட்டதான், இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் சால்வ் பண்ணுங்க. ஏங்கிற பைப்பு 3 மணி நேரத்துலையும், பிங்கிற பைப்பு 57 மணி நேரத்துலையும் ஃபில் பண்ணுது, ++. சிங்கிற பைப்பு 3 மணி நேரத்தில் எம்டி பண்ணுது. ஸோ எல்சிஎம் எவ்வளோ? 57. ஏன்னா லாஸ்ட் பெரிய நம்பர் அதில் ரெண்டுமே கட் ஆகும். ஸோ இப்போ இதை கட் பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு? 1 9 +19 +1 -19. ஓகேவா? 1/3 ஆஃப் த பைப்பை ஃபில் பண்ணணும். 57 1/3ங்கிறப்போ 19 ஃபில் பண்ணணும். 19 யார் ஃபில் பண்ணுறா? 19 யார் ஃபில் பண்ணுறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஃபில் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து ஃபில் பண்ணுறப்போ +19 +1 -19. +19 -19 கட்டாயிருமா? அப்போ +1 தான் ஒர்க் ஆகும். அப்போ +1 சால்வ் பண்ணோம்னா 19. ஸோ அந்த 1/3 ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 19 ஹவர்ஸ் ஆகுது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, இது ரொம்ப சிம்பிளானது, பார்க்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு டேங்க் இருக்கு, ஒரு பைப் இருக்கு, 2 பைப் இருக்கு, ஏ அண்ட் பி. ஓகேவா? அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3700 லிட்டர். ஓகேவா? இப்போ 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் எம்டியாக இருக்கக்கூடிய 6400 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்கை ஃபில் பண்ண? அதாவது ஒரு 3700
லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு பைப் ஏக்கு 9 மணி நேரமும் பைப் பிக்கு 6 மணி நேரமும் எடுக்குது. ஓகேவா? இப்போ அதே பைப்பு 6400 லிட்டர் இருக்கக்கூடிய டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் சம் தான், சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஏயோட டே டைமு, பியோட டைம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னே எவ்வளோ ஆகும்? 18 ஆகுமா? 18 2 டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இது கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். அந்த கெப்பாசிட்டி தானே 3700. அப்போ 3700 தான் 18னா 6400 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6400 எவ்வளோ? 18 தான் 3700னா 6400 எவ்வளோ? ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த டேங்கோடைய கெப்பாசிட்டியோட வேல்யூ கிடைச்சிருமா? எஸ், கிடைச்சிரும். இது கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இதை தான் டோட்டல் கெப்பாசிட்டின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணால் டோட்டல் கெப்பாசிட்டி கிடைக்க போது 6400 டேங்கோட. இது கெப்பாசிட்டி தான் 1400 கொடுத்தீங்கன்னா இந்த 18ஓட நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இந்த 6400க்கு என்ன வேல்யூ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேல்யூவை தானே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேல்யூ தானே என்ன பண்ணுறோம்? அந்த ஏ அண்ட் பி ஃபில் பண்ணுறப்போ எவ்வளோ ஆகும்னு கேட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபில் பண்ணக்கூடிய டேங்க் தான். அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்போ இதால் டிவைட் பண்ணால் போதுமா? இப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்க. 0000 கட் ஆகிடும். ஃபர்தராக ஏதாவது கட் ஆகுமா? கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இல்லை. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. 37 × 5 எவ்வளோ ஆச்சு? 150, 35, 165. சரி, 150, 185, 155. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 8 32 2 வரும். எல்சி எங்கே இருக்குது? யூனிட் டிஜிட் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான கொஸ்டின் பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இங்கே ஒரு கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம்ல, இது இதுக்கு ரிலேட் ஆகும். ஓகேவா? அதனால இதை இதோட ரிலேட் பண்ணி தென் இதோட ரிலேட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான கெப்பாசிட்டின்றது கிடைச்சிடும். எப்பவுமே தப்பு பண்ணாதீங்க. இதை சால்வ் பண்ணிட்டு தான் 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன்ட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ தான் இன்னொரு ஆளை டிவைட் பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூ இங்கேயே போட்டு டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, சிங்கிற டேங்க்கும் சிங்கிற பைப்பும் டிங்கிற பைப்பும் ஒரு டேங்கை 60 நிமிஷம் 40 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. காலியான தொட்டியை நிரப்பும் போது மொத்த நேரத்தில் பாதி நேரம் டி மட்டும் பயன்படுத்தப்பட்டு மீதமுள்ள நேரம் பாதி நேரம் சி அண்ட் டி மட்டும் நிரப்பினால் தொட்டி முழுமையான நிறைய எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா, ஒரு டேங்க்ல 2 பைப் இருக்கு, சி அண்ட் டிங்கிறது. சிங்கிற பைப்பு அந்த டேங்கை 60 நிமிஷத்துலையும் டிங்கிற பைப்பு அந்த டேங்கை 40 நிமிஷத்துலையும் ஃபில் பண்ணிடும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த டேங்கை இந்த 2 பைப்பும் ஃபில் பண்ணதில்ல, அதை ஃபில் பண்ற டைம்ல பாதி டைம் என்ன ஆகுதுன்னா டி மட்டும் வேலை பார்க்குது, பாதி டைம் இந்த 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே பாருங்க, 60 ஏங்கிற சிங்கிற பைப்பு டிங்கிற பைப்பு 60 40 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 120 120ல் போகும்ல, 00 எஸ் போகும், 120. அப்போ இதோட இதுங்கிறது 2 டைம்ஸ் போகும், இதோட டைம் 3 டைம்ஸ் போகும். சூப்பர். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, இது டோட்டல் கெப்பாசிட்டி 120, டோட்டல் கெப்பாசிட்டி 120. ஓகே ஓகே இப்போ இங்கே பாருங்க, அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைமுங்கிறது நமக்கு என்னன்றது தெரியாது. அதில் half the டைம், அந்த டைமில் half the டைம் டி மட்டும் வேலை பார்க்குறாங்க. டேஸ் டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, டி மட்டும் வேலை பார்க்குறாங்க. மிச்சம் உள்ள half the டைம் யார் வேலை பார்க்குறா? சி அண்ட் டி. அப்போ அதோட எஃபிஷியன்சிங்கிறது 5. டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க் வந்துடுமா? அதான 120. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கீழே 2 இருக்குது, 2 ஆன்சர் போயிடும். 240 = 3D + 5Dன்னு வரும், 8Dன்னு வரும். 240 = 8Dன்னு வரும். 8ஆல் கட் பண்ணிங்கன்னா 3 24 30 வரும். டைம் = 30ன்னு வரும். 30 மினிட் தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஷின் தான். half the டைம் இவங்க வேலை பார்க்குறாங்க, half the டைம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ half the டைம் இவன் வேலை பார்த்து ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்களா? half the டைம் இவங்க 2 பேரும் வேலை பார்த்து ஒரு வேலை, அதான டோட்டல் ஒர்க்காக இருக்க போகுது. டோட்டல் ஒர்க் தான் 120. ஸோ அதுதான் சால்வ் பண்ணிடுவோம்.
ஓகேவா? சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் ஓகே, இதை பாருங்க. ஏ அண்ட் பி அண்ட் சி 3 பைப்பும் சேர்ந்து ஒரு காலியான தொட்டியை 20 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி 20 நிமிஷம். ஏ மட்டும் அந்த டேங்கை 50 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. பி மட்டும் அந்த டேங்கை 60 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. ஏ மட்டும் 50 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. பி மட்டும் 60 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்க. சி அந்த தொட்டியை ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான சம் தான். கரெக்டா? இது உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான், கவனமா பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம பார்த்தா அதே தான். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சியை ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதோட எஃபிஷியன்சியால் மைனஸ் பண்ணுங்க. சியோட எஃபிஷியன்சி கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறமா அதை டோட்டல் ஒர்க்கால டிவைட் பண்ணுங்க. நமக்கான சி அந்த டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுன்றது கிடைச்சிடும். ஓகே, இந்த சம் பாருங்க. ஏங்கிற பைப்பு டேங்கை 18 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. இன்னொரு டேங்க்கு 24 மணி நேரத்தில் எம்டி பண்ணுது. ஓகேவா? எவ்வளோ டைம் எடுக்கும் 1/4 ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ண? டேங்க்கு கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டில் போத் பைப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி பார்த்துட்டோங்க, பார்த்த டைப்பே தான் நினைக்கிறேன். எஸ், பார்த்த டைப்பே தான். ஆனால் இது என்னன்னா இந்த இதில் பார்த்தோங்க. எஸ், இந்த டைப்பே தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இது ஹோம்ஒர்க். ஓகேவா? உங்களுக்கு ஏங்கிற பைப் ஃபில் பண்ணுறது கொடுத்துட்டாங்க, பிங்கிற பைப் எம்டி பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 1/4 ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ண தான் கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டியை 1/4 மல்டிப்ளை பண்ணுங்க. 1/4 மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு அந்த 1/4 கெப்பாசிட்டி எவ்வளோன்றது கிடைச்சிடும். அந்த கெப்பாசிட்டியை வச்சு இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணுங்க. ஆன்சர்ன்றது வந்து ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் கவனமாக போடுங்க. 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறப்போ அந்த வேலை தான் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க, அதை கவனமாக போடுங்க. ஓகே, 2 பைப் வந்து ஒரு பைப் 98 நிமிஷத்துலையும் இன்னொரு பைப் 28 நிமிஷத்துலையும் டேங்கை ஃபில் பண்ணுது. ஓகேவா? அந்த டேங்கோட பாட்டத்தில் ஒரு பைப் இருக்குது, அது எம்டி பண்ணக்கூடிய பைப். எல்லா 3 பைப்பையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது டேங்க் இருக்குது, மேலே 2 பைப் இருக்குது. இந்த பைப்பு டேங்கை 98 மினிட்லையும் இந்த பைப்பு டேங்கை 28 நிமிஷத்துலையும் ஃபில் பண்ணுது. ஓகேவா? ஆனால் கீழே பாட்டம் ஒரு பைப் இருக்குது, அது எம்டி பண்ணும், தண்ணி வெளியே அனுப்பும், மைனஸ் ஒர்க் பண்ணும். அந்த பைப், இந்த 3 பைப்பு ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க. ஓகேவா? அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 21 நிமிஷம் எடுத்திருக்கு. ஓகேவா? இந்த 3 பைப்பு ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா 21 நிமிஷம் வந்து எடுத்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும் பாட்டத்தில் உள்ள அந்த எம்டி பண்ணக்கூடிய பைப்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பைப்பை ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேங்கை எம்டி பண்ணன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், சால்வ் பண்ணலாம். ஏட எஃபிஷியன்சி 98, பியோட எஃபிஷியன்சி 28. ஓகேவா? தென் எம்டி பண்ணக்கூடிய பைப்புங்கிறது 3 பைப்பு திறந்து விட்டுட்டாங்க, அப்போ எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ, சரி 3 பைப்பு திறந்து விட்டுட்டாங்க, அப்போ ஃபில் பண்ணக்கூடிய பைப். ஓகேவா? ஓகே, இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. 588 சம்திங், 588. ஓகே, இது இப்போ நல்லா கட் பண்ணோன்னா 588 19 49 45 6 54 48 எஸ் 6 தான் இதோட எஃபிஷியன்சி. 28ங்கிறப்போ 2 டைம்னா 40 56 வரும். 2 டைம் 56 2 ஒரு டைம் போகும். 21 தான் இதோடைய இதுங்கிறப்போ தென் 28. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏபியோட எஃபிஷியன்சி 6 21. அப்போ இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி 27. இந்த 3தோட எஃபிஷியன்சி 28. ஓகேவா? அப்போ அந்த சியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? -1 இருக்கும். ஓகேவா? சியோட எஃபிஷியன்சி -1 இருக்கும். ஸோ எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. ஸோ எம்டி பண்ணக்கூடிய பைப்புங்கிறது இந்த டேங்கை எம்டி பண்ண எவ்வளோ நேரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேங்கை 588 1 சால்வ் பண்ணால் 588 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். A plus B யோட எஃபிஷியன்சி 27 இஸ் ஈக்குவல் டு 28 இருக்கும். C யோட எஃபிஷியன்சி 1 இருக்கும். அது எம்டி பண்ணக்கூடிய பைப், அதனால -1. ஸோ 588/1 588 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 2 பைப் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. எக்ஸுங்கிறது 12 மணி நேரத்துலையும் ஒய்ங்கிறது 24 மணி நேரத்தையும் டேங்கை ஃபில் பண்ணுது. போத் டேப்ஸ் ஆர் ஓப்பன் டியூ டு லீக்கேஜ். ஓகேவா? ஓகே, அதாவது எக்ஸுங்கிற பைப்
12 மணி நேரத்துலையும் ஒய்ங்கிற பைப் 24 மணி நேரத்தையும் டேங்கை ஃபில் பண்ணுது. டேங்க்ல ஒரு லீக்கேஜ் இருக்கு. அந்த லீக்கேஜ்னால பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபில் பண்ணக்கூடிய டைமை விட 30 மினிட் எக்ஸ்ட்ரா எடுக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்குது, அந்த எம்டி பைப்பு டேங்கை எம்டி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கில் இங்கே ஒரு பைப் இருக்குது, இங்கே ஒரு பைப் இருக்குது. இந்த பைப் 12 மணி நேரத்துலையும் இந்த பைப் 24 மணி நேரத்தையும் டேங்கை ஃபில் பண்ணுது. ஓகேவா? யூஸ்வலாக இப்படி நடந்துச்சுன்னா அந்த டேங்க் ஒரு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃபில் ஆகிடும். என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஃபைன் பண்ணுறாங்க, கீழே ஒரு லீக்கேஜ் இருக்கிறதுனால யூஸ்வலாக எடுக்கக்கூடிய டைமை விட 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்குது அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அந்த டேங்க் ஃபில்லாக இருக்குது, இப்போ அந்த எம்டி பைப் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த டேங்க் எம்டி ஆக எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஒய் 12 மணி நேரம் 24 மணி நேரம். ஸோ கெப்பாசிட்டி 24. அப்போ இது 2 1. ஓகேவா? இப்போது 2 பைப்புமே வந்து லீக்கேஜே இல்லைன்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும்? லீக்கேஜே இல்லை 3 8 மணி நேரத்தில் லீக்கேஜ் இல்லைன்னா 8 மணி நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகிடும். லீக்கேஜ் இருக்கிறதுனால அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அப்போது 8 hour 30 minute இருக்குது. 8 hour 30 minute எப்படி எழுதிக்கலாம்? 8 30/6 எழுதிக்கலாமா? கட் பண்ணோன்னா 1/2. ஸோ அப்போ 8 16 17/2. அப்போது லீக்கேஜ் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய டைமுங்கிறது 17/2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட்டு 17/2. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, இது 17/2ன்றதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் ஒய் இதோட எஃபிஷியன்சிங்கிறது. இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி தெரியாதுல்ல. அப்போ சால்வ் பண்ணுங்கள். 24 டோட்டல் ஒர்க்கு, டைம் டேக்கன், எஃபிஷியன்சியோட 17 2 மேலே போயிடும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் கட் ஆகாது. 48/17 வரும். 48/17ங்கிறது இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சியோட கம்பைண்டாக உள்ளது. ஓகேவா? இப்போ இந்த 3 தான் நம்மளுக்கு தேவை. இந்த 3லேருந்து மைனஸ் பண்ணால் தானே சி நம்மளுக்கு செட்டுங்கிறது கிடைக்கும். 3 மைனஸ் 48/17 சால்வ் பண்ணோன்னா 30 30 21 51 மைனஸ் 48 வரும். 3/17 வரும். 3/17ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட எஃபிஷியன்சியாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் இது என்னது 24. ஜெட்டோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3/70. 3/70 கட் பண்ணிங்கன்னா 8 8 × 17 80 8 7 56. சால்வ் பண்ணிங்கன்னா 136. 136 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீக்கேஜ் இல்லைன்னா 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும் டேங்க். லீக்கேஜ் இருக்கிறதுனால தான் 8.5 மணி நேரம் எடுக்குது. அந்த 8.5 மணி நேரங்கிறது 3 பைப்பு சேர்ந்து வேலை பார்த்துச்சுன்னா அப்போ அந்த 3 பைப்போட சேர்த்து கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சோம். அந்த எஃபிஷியன்சியில் நம்மளுக்கு இந்த செட்டோட எஃபிஷியன்சி தான் தேவை. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதால் மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அந்த எம்டி டேங்கோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். அது எஃபிஷியன்சி கிடச்சதுக்கப்புறமா அந்த எம்டி பைப்பு அந்த ஃபுல் டேங்க் ஃபில் எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், ஓகே, ஒரு வாட்டர் டேங்க் வந்து 40 நிமிஷத்தில் ஃபில் ஆகிடுது. 43 பைப்ஸை வச்சு ஒரு டேங்க் இருக்குன்னா அந்த டேங்கில் 43 பைப் இருக்குது. ஓகேவா? அந்த 43 பைப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா 40 நிமிஷத்தில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடுது. அந்த 43 பைப்புக்கும் சேம் கெப்பாசிட்டி தான் இருக்குது. ஓகேவா? எஃபிஷியன்சி வச்சுக்கலாம். 43 பைப்புக்கும் சேம் எஃபிஷியன்சி தான் இருக்குது. ஒரு பைப்புக்கு ஒரு எஃபிஷியன்சி, 43க்கும் 43 எஃபிஷியன்சி, ஒவ்வொரு எஃபிஷியன்சி தான். ஓகேவா? இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் வாட்டர் டேங்க் ஃபில் ஆக 9 பைப்பு சேம் கெப்பாசிட்டியில் வச்சோன்னா? அதாவது இப்போ 43 பைப் வச்சனால 40 நிமிஷங்கிறது எடுக்குது. இதே இது 9 பைப் வச்சோன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இதுன்றதை நம்மள்கிட்ட கேட்டுருக்காங்க. சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது? டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. கரெக்டாக? டேஸ் எவ்வளோ, டைம் எவ்வளோ? 40. எஃபிஷியன்சி எவ்வளோ? எஃபிஷியன்சி 43 பைப் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப்புக்கு 1 தான் எஃபிஷியன்சின்னு வச்சுக்கிறேன். 43 பைப்புங்கிறப்போ 43 × 1 43 தான் எஃபிஷியன்சி. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா டோட்டல் ஒர்க்குங்கிறது கிடச்சிடும். டோட்டல் ஒர்க்குங்கிறப்போ பைப் அண்ட் சிஸ்டமில் டோட்டல் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். இப்போ இந்த கெப்பாசிட்டி எதனா 9 பைப் ஃபில் பண்ணுது. ஒரு பைப்போட எஃபிஷியன்சி ஒன்றா 9 பைப்போட எஃபிஷியன்சி 9 தான். அப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணணும். டைம் கிடைச்சிடும், டே கிடைச்சிடும். டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ? 40 × 43. எஃபிஷியன்சி எவ்வளோ? 9. சால்வ் பண்ணுங்கள். 9ஆல் இது கட் ஆகாது. கரெக்டாக? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 நம்மனா 12 நானா 17/9 வரும். இது இப்போ கட் பண்ணோன்னா ஒரு டைம் போகும். 99 81 வரும்.
ஒரு டைம் போகும். 191 எங்க இருக்கு? ஆப்ஷன் இங்க தான் இருக்கு. இதான் இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான क्वेश्चन. நெக்ஸ்ட், ஒரு எலக்ட்ரிக்கல் பம்ப் வந்து ஒரு டேங்கை 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. லீக்கேஜ் இருக்கிறதுனால 1 மணி நேரம் 9 மணி நேரம் 1/3 ஹவர்ஸ்ங்கிறது எடுக்குது டேங்கை ஃபில் பண்ண. ஓகேவா? How much time will it take to empty the full tank if the water does not get run out? ஓகே, அதாவது என்னன்னா ஒரு பைப் வந்து 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. பிங்கிற லீக்கேஜ் இருக்கிறதுனால டேங்க் வந்து 9 மணி நேரம் 1/3 டைம்ஸ்ங்கிறது ஆகுது. ஓகேவா? எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஃபுல் டேங்க் எம்டி ஆகணும்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் வேறு எந்த வழியிலும் நீர் உள்ளே செல்லவோ வெளியேறவோ இல்லாமல் இருந்தால் அந்த கசிவு மட்டும் முழுமையாக நிரம்பிய தொட்டியை காலி பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும்? சிம்பிள். ஏங்கிற பைப் ஃபில் பண்ண வச்சுக்கலாம் 4 மணி நேரம். பிங்கிற பைப்பு A+B, பிங்கிற பைப்பு லீக்கேஜ் பண்ணக்கூடிய பைப்பு. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ 9 1/3 ஹவர்ஸில் வந்து ஃபில் ஆகுது. 9 1/3 எப்படி எழுதிக்கலாம்? 9 3 27, 28/3, 28/3. ஓகேவா? இப்போ இதோடைய எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கான்செப்ட் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 4க்கும் 28க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 28. இதில் ஹெச்சிஎஃப் கீழே ஒன்றும் இல்லை, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் 1 தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே 3 4 10 என்ன இருந்தாலும் சரி ஹெச்சிஎஃப் 1 தான் இருக்கும். கீழே ஒன்றுமே இல்லைன்ற பட்சம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் பார்க்குறப்ப அதை பார்க்கலாம். ஓகே, அப்போ இதோட எல்சிஎம்ங்கிறது 28. இந்த மாதிரி ஒன்று நார்மலாகவும் ஒன்று ஃப்ராக்ஷனாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே உள்ளதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க, அதுதான் அதோட எல்சிஎமாக இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 28 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 நாங்க 28. 28/3 டிவைட் பண்ணிங்கன்னா 28, 28/3 டிவைட் பண்ணிங்கன்னா 3 மேலே பேரும் கட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஏயோட எஃபிஷியன்சி 7, A+Bயோட எஃபிஷியன்சி 3. ஸோ பியோட எஃபிஷியன்சி என்னன்றது கண்டுபிடிக்கிறது பாருங்க. 7 + B = 3. பி என்ன வேல்யூவாக இருந்தால் 3 வர வாய்ப்பு இருக்கு. பி வந்து -4 இருக்கும். -4 இருந்தால் தான் 3 வர வாய்ப்புன்றது இருக்கு. ஓகே, மைனஸ் ஏன் அது எம்டி பண்ணுற பைப்புங்கிறதுனால. ஸோ 4 இருந்தால் தான் வர முடியும். ஸோ எம்டி டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ ஆகும்? ஃபுல் டேங்க் எம்டி பண்ண எவ்வளோ ஆகும்? டோட்டல் ஒர்க் / 4 7. ஸோ 7 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பூஸ்டர் பம்ப் இருக்கு. அந்த பம்ப் தான் அந்த தொட்டியை நிரப்பவும் செய்து காலிப்படுது. அந்த டேங்கோட கொள்ளளவு கெப்பாசிட்டி சொல்லிட்டாங்க 1800 m3. ஓகேவா? அந்த டேங்கோட நிரப்புறதை விட அந்த பைப் இருக்கு தெரியுமா, அந்த பைப்பு நிரப்புறதை விட எம்டி பண்ணக்கூடிய அதோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது 10 m/min அதிகமாக இருக்கு ஃபில் பண்ணுறதை காட்டிலும். அதே நேரத்தில் அதில் கெப்பாசிட்டி சொல்லிட்டாங்க. ஓகேவா? கெப்பாசிட்டி 10 m/min இருக்கு, ஹையாக இருக்கு. ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதாவது ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட கெப்பாசிட்டி எக்ஸ்னா இதோட எம்டி பண்ணக்கூடிய இதோட கெப்பாசிட்டி எக்ஸ் + 10ன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பம்ப் 6 நிமிஷம் வந்து கம்மியாக எடுக்கு எம்டி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஃபில் பண்ணுறதை காட்டலாம். இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கிறது வச்சுக்கோங்களேன். அதை விட 6 நிமிஷம் கம்மியாக எடுக்குது எம்டி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த டேங்கோடைய ஃபில் பண்ணக்கூடிய அதோட கெப்பாசிட்டி என்னன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ண பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. days = total work / efficiency. இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ 1800ங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சிங்கிறப்போ ஃபில் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி. ஓகேவா? இதுக்கும் எம்டி பண்ணக்கூடிய அதோட எஃபிஷியன்சிக்குமான டிஃப்ரென்ஸ் தானே 6 நிமிஷம்ன்றதை கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? எம்டி பண்ணக்கூடிய பைப்புங்கிறது 6 நிமிஷம் கம்மியாக எடுக்குது ஃபில் பண்ணக்கூடிய பைப்பை காட்டிலுன்றதும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கான டைம் டிஃப்ரென்ஸ் தான் 6 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அப்போ 1800 டோட்டல் கெப்பாசிட்டி / எஃபிஷியன்சி எக்ஸ் -1800 எக்ஸ் + 10. இது டிஃப்ரென்ஸ் தான் 6 நிமிஷங்கிறது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இது நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய டைம் ஆகும், வேஸ்ட் ஆஃப் டைம். பெட்டர் ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்த்துங்க. எக்ஸுக்கு பதிலாக 50 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 50 போட்டிங்கன்னா 0 கட் ஆகும். கட் பண்ணிங்கன்னா 3 15 6 36 டைம் போகும். அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 50 போட்டிங்கன்னா இது 60 வரும். 0 கட் ஆகும். 6 கட் பண்ணிங்கன்னா 30 டைம் போகும். ஓகேவா? ஸோ 36 - 30 6 வந்துட்டா அப்போ எக்ஸோட வேல்யூ 50 தான். ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ 50 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்படி சால்வ் பண்ணிங்க.
இது எதுவும் புது கான்செப்ட் அது இதுன்னு எதுவுமே பார்க்கல. இதை சால்வ் பண்ணோன்னா இப்போ ஃபில் பண்ணக்கூடிய அதோடைய வேல்யூ தெரிஞ்சு இதை போட்டோன்னா நம்ம ஃபில் பண்ணக்கூடிய டைம் கிடைக்கும். எம்டி பண்ணக்கூடிய டைமோட வேல்யூ இதில் போட்டால் தான் கிடைக்கும். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான் 6ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு அப்படியே தான் எழுதியிருக்கோம். நம்ம படிச்சது தான் எழுதிருக்கோம், புதுசாக எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ பைப் சிஸ்டம் வந்து ஆன் அண்ட் ஆஃப். ஆன் அண்ட் ஆஃப்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒர்க்கு லெஃப்ட் பண்ணுறது ஆரம்பத்தில் இருந்து அண்டு கடைசியில் இருந்து அதே கான்செப்ட் தான். இங்கே டைரெக்டாக சம்மே போயிடலாம். ஏ அண்ட் பிங்கிற பைப் வந்து எம்டி பண்ணுது, ஃபில் பண்ணுது எம்டி டேங்கை 21 நிமிஷம் 42 நிமிஷத்தில். ரெண்டு பைப்புமே ஓப்பன் பண்ணிட்டாங்க சேர்த்து. ஓகேவா, எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. பைப் பி சாரி ஹவு மச் டைம் ஷுட் பைப் பி டர்ன் ஆஃப் ஸோ தட் த சிஸ்டம் எம்டி டு ஃபில் இன் 60 மினிட். ஓகேவா, நம்ம இந்த ஒரு இது பார்த்தோம்ல, இதுதான் இதோட அப்படியே காப்பி தான் இந்த டைம் இந்த பைப் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? ஏங்கிற பைப்பு 21 நிமிஷத்துலையும் பிங்கிற பைப்பு 42 நிமிஷத்துலையும் டேங்கை ஃபில் பண்ணுது. ஓகேவா, அப்போது டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 42 2 1. ஓகேவா, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் கழித்து பியை நம்ம க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் கழித்து பியை நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த 2 மணி நேரமும் ஏயும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்க்குது. ஓகேவா, ஆஃப் பண்ணணும். ஸோ மொத்த டேங்கும் 16 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. இந்த டோட்டல் டைமுங்கிறது 16. நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ இப்போ இங்கே ஆஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் இருக்க வேலையை ஏ மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. ஏ இங்கேயும் வேலை பார்க்குறாங்க, இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. அப்போ 16 மணி நேரம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் 16 மணி நேரம் ஏ வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ ஏ பார்த்த வேலை எவ்வளோ? 16 × 2 32. ஓகேவா, அப்போ 32 வேலை ஏ மட்டுமே பார்த்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள வேலை தானே பி பார்த்துருப்பாங்க. பேலன்ஸ் உள்ள வேலை எவ்வளோ? 10 வேலையை தான் பி பார்த்துருப்பாங்க. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. அப்போ 10 மினிட். அப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பித்து 10 நிமிஷம் வரைக்கும் பி வந்து ஏங்கிறவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 10 மினிட் தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஆரம்பத்தில் பார்த்து அதே மெத்தட் தான். இது சேம் கொஷின், இதே தான். ஓகேவா, பைப் ஏ எம்டி டேங்கை ஃபில் பண்ணுது 72 நிமிஷத்தில் 76 நிமிஷத்தில். ரெண்டு பைப்பு ஓப்பன் பண்ணிச்சு. எவ்வளோ டைமுக்கு அப்புறமா பைப் பியை வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும் ஸோ தட் 54 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம், போன சம்மும் இந்த சம்மும் சேம் மாடல் தான். ஸோ இது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. இதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பைப் ஏ வந்து ஒரு டேங்கை 9 மினிட்டில் ஃபில் பண்ணுது. பைப் பி வந்து ஒரு டேங்கை வந்து 10 மினிட்டில் எம்டி பண்ணுது. ஓகேவா, ஏ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, 3 நிமிஷம் கழிச்சு தான் பி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரத்தில் ரிமைனிங் டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இன் ஹவு மச் டைம் வில் த ரிமைனிங் டேங்க் வில் பி ஃபில்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறவங்க 9, பிங்கிறவங்க எம்டி பண்ணுது. ஸோ -10 ப்ளஸ் சால்வ் பண்ணிங்கன்னா 90 வரும். இது பார்த்தீங்கன்னா +10 வரும், இது -9 வரும். ஓகேவா, ஓகே, நல்லா கவனிங்க. ஏ ஓப்பன் பண்ணி 3 நிமிஷம் கழிச்சு தான் பி ஓப்பன் பண்ணுறாங்க. ஏ ஓப்பன் பண்ணி 3 நிமிஷம் ஏ மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏ பார்த்த வேலை எவ்வளோ? 3 × 10 30. பேலன்ஸ் உள்ள வேலை எவ்வளோ? 60. இந்த 60 வேலையை தான் யார் பார்த்துருப்பா? பி வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ரிமைனிங் ஒர்க் முடிக்க தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் முடிக்க 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா +1 ஒர்க் தான் இருக்கும் 1. ஸோ 60 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இதோட பைப் அண்ட் சிஸ்டம் முடியுது. பைப் அண்ட் சிஸ்டமில் என்ன டைப் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம், எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம். பைப் அண்ட் சிஸ்டம் வந்து கேட்குறாங்கன்னா இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதில் படித்த கான்செப்டே உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண போதுமானதாக இருக்கும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு கிளாஸஸாக சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும், சாப்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். Thank you students and all the best.